நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா கெமிக்கல் பாண்டிங்கில் த பேசிஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் பற்றி பார்த்தோம். ஸோ வாட் இஸ் கெமிக்கல் பாண்ட், ஒய் த கெமிக்கல் பாண்ட் இஸ் ஃபார்ம், அண்ட் ஸோ வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் வில் அஃபெக்ட் த கெமிக்கல் பாண்ட்ஸ். ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோம், ரைட்? ஸோ ஒரு கெமிக்கல் பாண்ட் கர்வ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், we can directly get what is the bond energy and the bond length. இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் டே வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம், கரெக்டாக? அண்ட் த செகண்ட் பாயிண்ட், அண்ட் we discuss different types of bonds, covalent, coordinate and ionic bond. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீட்ல வந்து ஆஸ்க் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம், ரைட்? ஸோ அதில் எந்த டவுட்ஸ் வந்து இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து நம்புகிறேன், ஓகேவா? அண்ட் தென் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து என்கிட்ட வந்து ஆஸ்க் பண்ணலாம். ஸோ எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவேன் நீங்கள் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டேன். ஓகே, குட். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் டேவே வந்து நான் சொன்னேன், கெமிக்கல் பாண்டிங்கில் ஜென்ரலாக நம்மளுக்கு மினிமம் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், இந்த மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் கூட வந்து கேட்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் த பேசிக்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. த செகண்ட் கொஸ்டின் எங்கேருந்து கேட்பாங்கன்னா, 4 தியரிஸ். என்னென்ன தியரிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹவ் 4 தியரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லூவிஸ் தியரி. த செகண்ட் ஒன் இஸ், ஸோ வி ஹவ், ஸோ தெர் இஸ் அ valence bond theory, and the third one is, so there's a VSE PR theory, and the fourth one is, so we have molecular orbital theory. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் ப்ளஸ் நீங்கள் இன்னொன்று வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் அ ஹைபிரிடைசேஷன். வி ஹாவ், ஸோ தட்ஸ் அ ஹைபிரிடைசேஷன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்துனா நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் இன் 2026 ஜேஇ மெயின்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ், அதாவது மோஸ்ட் ஆஃப் த செஷன் அண்ட் ஸோ அதில் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 டாபிக்ஸ்ல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து கொடுக்கணும், ஓகேவா? ரைட். ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ் வி டிஸ்கஸ் லூவிஸ் தியரி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ லூவிஸ் தியரி வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும், ரைட்? ஸோ வி ஹாவ் n நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த ஆட்டம்ஸை நீங்கள் வந்து கம்பைன் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் எ மாலிகுல். இந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஸோ எத்தனை எனக்கு வந்து பாண்ட்ஸ் வந்து இருக்கும், லோன் பேர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், அண்ட் தென் அதோட ஃபார்மல் சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூவிஸ் தியரி, ரைட்? ஸோ அண்ட் தென் வி டிஸ்கஸ் வாட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்மல் சார்ஜஸ். ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சார் வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா, வி கேன் கெட் இட் ஃப்ரம் த ஃபார்மல் சார்ஜஸ், ரைட்? ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அது வந்து ஒரு ஸ்டோரி, ரைட்? செகண்ட் பாயிண்ட், இன்னைக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆஃப் அன் ஹவர்லேயும் ஒரு தியரி வந்து பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து இன்னைக்கு வந்து கெமிக்கல் பாண்டிங் வந்து முடிச்சிடலாம். ஸோ இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரியிலேருந்து. வேலன்ஸ் பாண்ட் தியரி, ரைட்? ஸோ உங்களுக்கு தெரியுது, இந்த 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 வேர்ல்ட்ல இருந்தே நம்மளுக்கு வந்து தெரியும் வேலன்ஸ் பாண்ட் தியரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலன்ஸ் அப்படின்னா வேலன்ஸ் ஷெல். ஸோ நம்மளோட கெமிக்கல் பாண்ட்ஸ் மேக்ஸிமம் எங்கே வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலன்ஸ் ஷெல்லில் தான் கெமிக்கல் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதோட கெமிக்கல் பாண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும், இதில் வேறு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது, ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன, ஃபைனலாக வி கேன் சால்வ் எ சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ எனக்கு வந்து ஜேஇ ஆர் நீட்டில் எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, இது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ ரொம்ப வந்து பயங்கரமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ நீட் அப்படின்னா எனக்கு வந்து சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். அந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுது, ஸோ அதுவே எனக்கு தெரிஞ்சு மோர் தென் இனஃப். ஸோ ஜென்ரலாக இது வந்து வி பி டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, குட். ஸோ டைரெக்டாகவே வந்து போயிடலாம். த லாஸ்ட் கிளாஸ் வி டிஸ்கஸ் ஒய் த கெமிக்கல் பாண்ட் இஸ் ஃபார்ம். ஸோ கெமிக்கல் பாண்ட் வந்து ஏன் வந்து ஃபார்ம் ஆகுது, டு கெட், ஸோ தர்ஸ் அ மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் ஸோ தர்ஸ் அ அட்டைன் த மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி. இந்த 2 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 2 பாயிண்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ ஜென்ரலாக நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், இந்த லாஸ்ட் கிளாஸ் வி டிஸ்கஸ், ஸோ தட் இஸ் அ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து எடுத்திருப்போம். இதான் நம்மளோட 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் அன்ஸ்டேபிள் இன் நேச்சர். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் மூவ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த மாதிரி +x அண்ட் -x டைரக்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ மூவ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நல்லா நோட் பண்ணும், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வி ஆர் கெட்டிங், ஸோ தட்ஸ் ஓவர்லாப்பிங், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து என்ன நடக்குன்னா, ஒரு ஓவர்லாப்பிங் வந்து நடக்கும். த ஓவர்லாப்பிங் வில் கிவ், ஸோ தட்ஸ் அ கெமிக்கல் பாண்ட். இங்கே தான் நம்மளுக்கு வந்து கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும்.
ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா the total energy of the system மினிமமாக இருக்கும் which means potential energy. At the same time வந்து நம்மளுக்கு வந்து the stability will be maximum. அதாவது எனக்கு ரெண்டு எலமெண்ட்ஸுமே ஸ்டேபிளா வந்து கன்வெர்ட் ஆகும். அதாவது 2 ஹைட்ரஜன் atom is converted into hydrogen molecules. ஓகேவா? ரைட். ஸோ ஆல்ரெடி ஐ said ஸோ எனி கெமிக்கல் பாண்ட் ஃபார்மேஷன் ப்ராசஸ் இஸ் an exothermic process. உங்களுக்கு வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? எமிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராசஸ்ல ஸோ we are getting so there's a 435.8 kilojoule per mole of energy. இந்த பாயிண்ட் பத்தி லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இங்க நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து எடுக்க போறேன். ஸோ இங்க வந்து பாருங்க ஆக்சுவலா இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன். இது வந்து எனக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன், இது வந்து ஒரு ஹைட்ரஜன். ஸோ இங்க வந்து பாருங்க இது எனக்கு ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இவங்க வந்து எனக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், ரைட்? இவங்களோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னா ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹவ் நியூக்ளியஸ் அட் த சென்டர். ஸோ தட் இஸ் சரௌண்டட் பை சம் எலக்ட்ரான் கிளவுட்ஸ். ஓகேவா? எனக்கு நியூக்ளியஸ் பத்தி நான் எப்பவுமே ஒரி பண்ண போறது கிடையாது. ஐ எம் கோயிங் டு ஒரி அபவுட் ஒன்லி த எலக்ட்ரான் கிளவுட்ஸ் ஆர் ஸோ தட்ஸ் அ வேலன்ஸ் ஷெல். ஓகேவா? ஒன்லி வேலன்ஸ் ஷெல்ல மட்டும் தான் நம்ம வந்து இங்க வந்து கன்சிடர் பண்ண போறோம். ரைட், குட். ஸோ இந்த வேலன்ஸ் ஷெல் இருக்கு பாத்தீங்களா? இந்த வேலன்ஸ் ஷெல் ஆர் த எலக்ட்ரான் கிளவுட்ஸ். ஜென்ரலி இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா we can say lobes அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? என்ன சொல்லுவோம்? லோப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து எப்படி இருக்கு? we have 2 hydrogen atom. ஸோ ஹைட்ரஜன் atom is surrounded by only one shell where we have only one electron. ரைட். ஸோ அது வந்து என்ன பண்ணும்? ஒரு கிளவுடை வந்து கிரியேட் பண்ணும். அந்த கிளவுடுக்கு பேர் தான் we can say lobes. ரைட். ஸோ ஆக்சுவலாக இதோட ஆர்பிட்டல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவனோட ஆர்பிட்டல் நேம் ஸோ there is a எஸ் ஆர்பிட்டல். ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு வந்து தெரியணும். ரைட். ஸோ we have lobes and so we have orbital. ஆர்பிட்டல்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஆல்ரெடி என்னோட எலக்ட்ரான்ஸ் எந்த ஸ்பேஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதுக்கு பேர் தான் we can say ஆர்பிட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு வந்து லோப்ஸ் வந்து இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் பாயிண்ட் சார் லோப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சது. அப்போ இந்த லோப்ஸ் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஓவர்லேப் வந்து ஆகுது. ஸோ இங்கே வந்து என்ன கிடைக்குது? we are getting some overlapping. அப்போ ஓவர்லேப்பிங் ஆஃப் லோப்ஸ் தான் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ஜென்ரலி கெமிக்கல் பாண்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஃபைன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அந்த பாயிண்ட்ல? ஸோ இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இனிஷியலி வி ஹவ் சம் லோப்ஸ். லோப்ஸ்னா என்னது? என்னோட எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆகிருக்க ஸ்பேஸ்க்கு பேர் தான் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்க்கு பேர் தான் லோப்ஸ். ஸோ லோப்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பாருங்க ஹியர் வி ஹவ் 2 லோப்ஸ். ரைட். இந்த 2 லோப்ஸ் வந்து எனக்கு ஓவர்லேப் ஆச்சுன்னா வி ஆர் கெட்டிங் கெமிக்கல் பாண்ட். ஓகேவா? ஸோ எனி டவுட்ஸ்? ஏன் ஓவர்லேப் ஆகுது அப்படிங்கிற ஸ்டோரியெல்லாம் இந்த லாஸ்ட் டைம் வந்து பார்த்தாச்சு. செகண்ட் பாயிண்ட் லோப்ஸ்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். அண்ட் எலக்ட்ரான் கிளவுட்ஸ் பேர் தான் லோப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் எனக்கு என்ன சார் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ there's a phases. ஓகேவா? ஸோ there's a phases. ஸோ எனக்கு ஜென்ரலாக we have 2 types of phases. அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகேவா? ஸோ அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ we have the lobes. இந்த லோப்ஸ்க்கு ஒரு கேரக்டர் வந்து இருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஸோ we are taking 2 hydrogen atom. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஆட்டமோட லோப்ஸ். இதான் என்னோட செகண்ட் ஹைட்ரஜன் ஆட்டமோட லோப்ஸ். ஓகேவா? நான் பாசிட்டிவ் சைன் கொடுக்கல. ஸோ இதுதான் என்னோட செகண்ட் ஹைட்ரஜன் ஆட்டமோட லோப்ஸ். லோப்ஸ்ங்கிறது எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்க பொசிஷன். ரைட். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னன்னா இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இங்க வந்து பாருங்க இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் அன்ஸ்டேபிள் இன் நேச்சர், இவனும் அன்ஸ்டேபிள் இன் நேச்சர். இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா என்ன மீனிங்? ஸோ நீ என்கிட்ட ஒரு எலக்ட்ரான் வந்து கொடு, நான் உன்கிட்ட வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்றேன். அதாவது மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ரெண்டு பேரோட கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ கேரக்டர் ஆஃப் த 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வில் பி சேம். ஸோ எந்த பாயிண்ட்லன்னா இன் திஸ் பாயிண்ட், அதாவது கெமிக்கல் பாண்ட் ஃபார்மேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமோட கேரக்டர்ஸ் ஆர் சேம். கேரக்டர்ஸ்னா என்னது? ஸோ எனக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து வேணும், உனக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து வேணும், ரெண்டு பேரும் மியூச்சுவலாக வந்து ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ ரெண்டு பேருக்கு ஒரே டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா we can say so there's a positive base or positive base அப்படின்னு சொல்லுவோம். ஆர் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு என்ன இருக்கும்? ஸோ there's a negative base and a negative base வந்து புரிஞ்சுதா? ஸோ சேம் கேரக்டர். இப்போ வந்து நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்க ஸ்கூல் வந்து போறீங்க, ஒரு புதுசா வந்து போறீங்க, அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து என்ன பண்ண முடியும்னா உங்களால் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் ஃப்ரெண்டாக வந்து மேக் பண்ண முடியும். ரீசன் வந்து என்னன்னா உங்களோட கேரக்டரும் உங்களோட ஃப்ரெண்டோட கேரக்டரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ வி ஹவ் போத் பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆர் போத் நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரோட கேரக்டரும் சேமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் சேம் கேரக்டர் பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவாமா? டவுட்ஸ் வந்து இருக்கா? டவுட்ஸ் வந்து இருக்கா? ஸோ ரெண்டு பேருமே பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவாக இருக்கலாம், ஆர் ரெண்டு பேரும் நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவாக இருக்கலாம், ஆர் வி ஹவ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து இருக்கலாம், ஆர் வி ஹவ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வந்து இருக்கலாம். ஸோ முதல்ல இதை பற்றி தெரியணும் எனக்கு. அப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவ் கேரக்டர், ஒரு ஆப்போசிட் கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கேரக்டர் இருந்தால் உங்கள் ரெண்டு பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே நடக்காது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கீங்க. ஓகே ரைட். ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அப்போ ஃபர்ஸ்ட் பேஸ்னா என்னது? த கேரக்டர் ஆஃப் த லோப்ஸ்க்கு பேர் தான்
நான் வந்து என்ன சொல்றேன், பேஸ் அப்படின்னு சொல்றேன். we have two types of bases, positive and negative. Okay, good. So நீங்க atomic structureல already you studied. So there's a different types of orbitals. என்னென்ன orbitals வந்து பார்த்திருப்பீங்க. So we have s orbital. குயிக்கா வந்து முடிச்சிருவோம். So first one is s orbital, right? இந்த s orbital first point உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். You know what is the structure of s orbital? Spherical in nature. கரெக்ட்டா இல்லையா? s orbital எப்பவுமே நம்மளுக்கு வந்து எப்படி இருப்பாங்க? Spherical in nature வந்து இருப்பாங்க, right? So next second point, it is a non-directional in nature. It is non-directional in nature. அப்படின்னா என்னால வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு டைரக்ஷன் வச்சு என்னோட s orbital வந்து அங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ரைட்? ஸோ நீங்க எந்த ஆக்சிஸ்ல இருந்து பாத்தீங்கன்னாலும் எனக்கு வந்து எப்படி இருக்கும், the spherical in shape தான் வந்து இருக்கும். So that is the reason. So this is called non-directional in nature. So இங்க வந்து பாருங்க, we have only one lobe is present. கரெக்டா இல்லையா? ஒரே ஒரு லூப் தானே இருக்கு. So there's a spherical lobe. And next point வந்து பாருங்க, ஸோ எனக்கு வந்து இந்த லோப் வந்து பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல நெகட்டிவ் லோப்ஸ் வந்து. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இந்த லோப் வந்து எப்படி இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல நெகட்டிவா வந்து இருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? அடுத்த பாயிண்ட். ஸோ we can see, so there's a p orbital. ஸோ p orbitalோட நேச்சர்ஸ் வந்து கொஞ்சம் குயிக்கா வந்து பார்த்துடலாம். p orbitalோட நேச்சர்ஸ் வந்து குயிக்கா வந்து பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் p orbital வந்து எப்படி இருப்பாங்க, they are dumbbell in shape. கரெக்டா இல்லையா? they are dumbbell in shape. they are dumbbell in shape. கரெக்டா இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, they are directional in nature. டைரக்ஷன்ல நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ we have px and we have py and we have pz orbitals அப்படி சொல்லிட்டு, ரைட்? ஸோ we have, so there's a 3 directional orbitals வந்து நம்மளுக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். they are directional in nature. அப்படின்னா நீங்க வந்து 3 dimensional ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அண்ட் ஒரு பர்டிகுலர் ஜியோமெட்ரில ஆர் ஒரு பர்டிகுலர் கோஆர்டினேட்ல we are getting, so there's a maximum amount of electron clouds. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் எக்ஸா இருந்துச்சுன்னா px orbitals வந்து கொடுக்கும். ஆர் ஒய்யா இருந்ததுன்னா py, ஆர் வந்து ஜியா இருந்ததுன்னா pz. ஓகேவா? இதுதான் நம்மளோட பாயிண்ட். ஸோ இங்க வந்து பாருங்க, we have 2 lobes வந்து இருக்கு. we have 2 lobes. ஸோ இது ஒரு லோப், இது ஒரு லோப். ஓகேவா? ஸோ we have 2 lobes. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா, ஸோ ஒன் ஆஃப் த லோப் வந்து எனக்கு வந்து என்னவா இருக்கும்னா பாசிட்டிவா இருக்கும், அனதர் லோப் வந்து நெகட்டிவா இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் ஆஃப் த லோப் வந்து நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு, அனதர் லோப் வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவா இருக்கு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? In s orbital we have only one lobe, அது positive or negative. In p orbital we have 2 lobes. One of the lobes will be positive, another lobes will be negative. இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து எனக்கு வந்து தெரியணும். தென் தேர்ட் வந்து போலாமா? தேர்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have d orbitals. ஓகேவா? so we have d orbitals. In d orbitals la, so you know what is the shape of the orbitals, right? So there's a double in shape. ஓகேவா? so உங்களுக்கு வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so there is double in shape. double in shape. ஓகேவா? அப்ப இங்க எத்தனை லோப்ஸ் வந்து இருக்கு? so we have 1 2 3 and 4. 4 லோப்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. 4 லோப்ஸ் வந்து இருக்கு. so இங்க வந்து பாருங்க, ஆக்சுவலா இவங்களும் வந்து யாருன்னா டைரக்ஷனல் இன் நேச்சர். எனக்கு எப்படி இருப்பாங்கன்னா, இவன் பாசிட்டிவ், இவனோட ஆப்போசிட்ல பாசிட்டிவ், இவங்க நெகட்டிவ், இவங்களோட ஆப்போசிட் நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஆக்சுவலா நம்மளோட. so there's a orbitals, d orbitals. டோட்டலா we have 4 lobes. okay, right? ஸோ 2 லோப்ஸ் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் சைனா இருப்பாங்க, another 2 லோப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் சைன்ஸ் வந்து இருப்பாங்க, ரைட்? இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் எஃப் ஆர்பிட்டல். மேக்ஸிமம் டைம் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து எஃப் ஆர்பிட்டல் இருந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும், இது மோர் தென் இனஃப். ஓகேவா? ரைட். ஸோ ஆல்ரெடி ஐ செட், என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ whenever the chemical bond is formed, அங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், லோப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஓவர்லாப் வந்து ஆகும். ஓகே, ரைட்? ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன பண்ண போறோம், டைப்ஸ் ஆஃப் ஓவர்லாப்பிங் வந்து பார்க்க போறோம். ஓகே, ரைட்? நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னது, டைப்ஸ் ஆஃப் ஓவர்லாப்பிங். டைப்ஸ் ஆஃப் ஓவர்லாப்பிங். ஸோ ஜென்ரலி we have 3 types of overlapping. So there's a positive overlapping and we have negative overlapping and so we have zero overlapping. Questions வந்து கேட்பாங்க. So we have positive and we have negative and we have zero overlapping. Okay, right? சார் பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங்னா என்ன சார்? பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங்னா என்ன சார்? இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங்னா என்ன சார்? எனக்கு பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங்னா ஒண்ணுமே கிடையாது, ரைட்? ஸோ த ஓவர்லாப்பிங் பிட்வீன் சேம் ஃபேஸஸ். இப்பதான் வந்து பார்த்தோம், we have பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபேஸஸ் வந்து பார்த்தோம். எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஓவர்லாப்பிங் பிட்வீன் தட் இஸ் சேம் ஃபேஸஸ் அப்படின்னா என்னது, சேம் கேரக்டர் உள்ள 2 லோப்ஸ் உங்களுக்கு ஓவர்லாப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து we can say பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங் அப்படி சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஸோ we have ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம். இவங்க 2 பேருக்குமே 1 எலக்ட்ரான்ஸ் வந்து நீட், ரைட்? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேருமே என்ன வந்து திங்க் பண்ணுவாங்கன்னா,
நீ எனக்கு ஒரு எலக்ட்ரான் கொடு, நான் உனக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்றேன். இதைத்தானே ரெண்டு பேருமே திங்க் பண்றாங்க. அப்ப ரெண்டு பேரோட கேரக்டரும் சேம். அப்ப இவனோட பேஸ் வந்து பிளஸ், இவனோட பேஸ் வந்து பிளஸ். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஓவர்லாப்பிங் வந்து நடக்கும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஓவர்லாப்பிங் வந்து நடக்கும். தட் ஓவர்லாப் இஸ் நத்திங் பட் ஸோ தட்ஸ் அ பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங். புரிஞ்சுதாமா? பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங். ஸோ அதே மாதிரி யூ கேன் டேக் ஸோ தட்ஸ் அ ஃப்ளோரின் அண்ட் ஃப்ளோரின். ஸோ ஃப்ளோரின் இஸ் சரௌண்டட் பை வாட்? ஸோ தட்ஸ் அ 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி அனதர் ஃப்ளோரின் இஸ் சரௌண்டட் பை வாட்? 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இவங்க ரெண்டு பேரும் தேர் அன்ஸ்டேபிள் இன் நேச்சர் பிகாஸ் தேர் நாட் ஃபாலோயிங் ஆக்டெட் கண்டிஷன்ஸ். ரைட்? அவங்க ஸ்டேபிளா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ஃப்ளோரின் அனதர் ஃப்ளோரின் கேட்பான், நீ எனக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணு. அனதர் ஃப்ளோரின் வந்து என்ன பண்ணுவான்? நீ எனக்கு ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணு. அப்போ அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் சேம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, இவனோட பேஸ் வந்து நெகட்டிவ், இவனோட பேஸ் வந்து நெகட்டிவ். சேம் கேரக்டர்ஸ். பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவ் ஒரு நெகட்டிவா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்னது? ரெண்டு சேம் ஃபேஸ் கூட ஒரு ஓவர்லாப்பிங் நடந்ததுன்னா தட் ஓவர்லாப்பிங் இஸ் நத்திங் பட் பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங். அப்போ ஓவர்லாப்பிங் பிட்வீன் த சேம் ஃபேஸஸ் வில் கிவ் பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்லி நல்லா நோட் பண்ணிக்க, ஒன்லி பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங், ஒன்லி பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங் வில் கிவ் த கெமிக்கல் பாண்ட்ஸ். என்ன கொடுப்பாங்க? பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க? கெமிக்கல் பாண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த பாயிண்ட் வந்து நீங்க வந்து நோட் பண்ணி. ஒன்லி த பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங் வில் கிவ் த கெமிக்கல் பாண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? இந்த பாயிண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்த பாயிண்ட். ஸோ தட்ஸ் a negative overlapping. Negative overlapping. Negative overlapping. The negative overlapping என்ன சார்? The overlapping between the two different phases. இங்க வந்து பாருங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டல் இருக்காங்க, அவங்களோட கேரக்டர் பிளஸ் கேரக்டர். ஸோ அனதர் ஆர்பிட்டல் வந்து எனக்கு இருக்கு. அனதர் ஆர்பிட்டல் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் a நெகட்டிவ் கேரக்டர். ஸோ அப்போ ஓவர்லாப்பிங் பிட்வீன் த டூ டிஃபரெண்ட் ஃபேஸஸ் எனக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஓவர்லாப்பிங் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க உடனே திங்க் பண்ணக்கூடாது, சார் இங்க ஓவர்லாப்பிங் நடக்குமா? நடக்கும். ஓவர்லாப்பிங் நடக்கும். பட் ஓவர்லாப்பிங் நடந்த அடுத்த செகண்டே அது வந்து டிஸப்பியர் ஆயிடும். இப்போ புரிஞ்சதா? ஓவர்லாப்பிங் நடக்கும். ஓவர்லாப்பிங்னா இங்க வந்து பாருங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஓவர்லாப்பிங் வந்து நடக்கும். ஸோ எலக்ட்ரான் கிளவுட்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகும். பட் ஆஃப்டர் சம் செகண்ட்ஸ், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து எனக்கு என்ன ஆகும்? டிஸப்பியர் ஆயிடும். டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்? we can say so there's a negative overlapping அப்படி சொல்லுவோம். நெகட்டிவ் ஓவர்லாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சதாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ there's a negative overlapping. ஏதாவது கொஸ்டின்ஸ்? ரைட்? ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து இருக்கா? ரைட்? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாருங்க 2 எஸ் அண்ட் எஸ். ஒருத்தன் பாசிட்டிவ், ஒருத்தன் வந்து நெகட்டிவ். ஒருத்தன் பாசிட்டிவ் அண்ட் ஒருத்தன் நெகட்டிவ். ஸோ அதே மாதிரி வந்து என்ன பண்ண போறோம்? we are going to take so one p orbital. இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இதுதான் என்னோட pxன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னோட யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் அ எஸ். ஸோ ஏதோ ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இது ஏங்கிற ஒரு எலமெண்ட், இது பிங்கிற ஒரு எலமெண்ட். பட் இவனோட கேரக்டர் வந்து பாசிட்டிவ். அப்ப இங்க வந்து பாருங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஓவர்லாப்பிங் நடக்கும். தட் ஓவர்லாப்பிங் இஸ் நத்திங் பட் நெகட்டிவ் ஓவர்லாப்பிங். புரிஞ்சுதாமா? நெகட்டிவ் ஓவர்லாப்பிங். ஸோ எனி கொஸ்டின்ஸ் ஹியர்? எனி கொஸ்டின்ஸ்? ஓகே ரைட். குயிக்கா வந்து அடுத்த பாயிண்ட் வந்து போவோம். ஸோ தட்ஸ் அ ஜீரோ ஓவர்லாப்பிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஸோ தட்ஸ் அ ஜீரோ ஓவர்லாப்பிங். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். சார் ஜீரோ ஓவர்லாப்பிங்னா என்ன சார்? ரைட்? ஸோ ஜீரோ ஓவர்லாப்பிங்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ வேர் வி கெட் த ஜீரோ ஓவர்லாப்பிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஓவர்லாப்பிங் ஈக்குவலா இருந்ததுன்னா வேர் வி ஆர் கெட்டிங் ஜீரோ ஓவர்லாப்பிங். ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஓவர்லாப்பிங்னா வேர் வி ஆர் கெட்டிங் ஜீரோ ஓவர்லாப்பிங். ஸோ புரிஞ்சுதா சார்? எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து பாருங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பி ஆர்பிட்டல் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஏ எலிமெண்ட் நமக்கு வந்து பி ஆர்பிட்டல் வந்து இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சைன் அண்ட் நெகட்டிவ் சைன். ஸோ அதை வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்? ஒரு பிங்கிற ஒரு எலிமெண்ட் கூட ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண போறேன். பி வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ பிளஸ். இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ வி ஹேவ் ஸ்பெரிக்கல் ஷேப். ஸோ இந்த போர்ஷன் அண்ட் இந்த போர்ஷன். இப்போ வந்து பாருங்க, இந்த போர்ஷன் பாசிட்டிவா, இந்த போர்ஷன் நெகட்டிவா. ஆக்சுவலா இவன் வந்து என்ன கேரக்டர்? பாசிட்டிவ் கேரக்டர். அப்ப இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? யூ ஆர் கெட்டிங் பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? யூ ஆர் கெட்டிங் நெகட்டிவ் ஓவர்லாப்பிங். ஸோ இப்போ பாருங்க, the number of positive overlapping which is equal to negative overlapping where we are getting zero overlapping. So we never get any chemical bonds from negative overlapping and zero overlapping. So we'll get chemical bonds only from positive overlapping. இந்த பாயிண்ட் மட்டும் எப்பவுமே வந்து என்ன பண்ணணும்? ரிமெம்பர் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஓகேவா? ரைட்? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்த பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் சார். ஸோ வேற ஏதாவது ஒரு கண்டிஷன்ல எனக்கு வந்து ஜீரோ ஓவர்லாப்பிங் வந்து கிடைக்குமா சார்? கிடைக்கும். ரைட்? எப்போ அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து ரெண்டு பி ஆர்பிட்டல் வந்து இருக்கு. இது ஏங்கிற ஒரு எலமெண்டோட பி ஆர்பிட்டல் எந்த ஆக்சிஸ்ல இருக்குன்னா பிஒய் ஆக்சிஸ்ல வந்து இருக்கு. இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பின்னு ஒருத்தன் வந்து எடுக்கிறான்.
பியோட பிலையும் எனக்கு வந்து பி ஆர்பிட்டல் வந்து இருக்கு. பட் பி ஆர்பிட்டலோட ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி. இது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ எப்போதுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 பி ஆர்பிட்டலை நீங்க மிக்ஸ் பண்றீங்கன்னா 2 பி ஆர்பிட்டல்ஸ் 2 பி ஆர்பிட்டல்ஸ் நீங்க மிக்ஸ் பண்றீங்கன்னா இந்த 2 பி ஆர்பிட்டல்ஸோட ஆக்சிஸும் சேமா இருக்கணும். ஓகே. ஸோ உங்களால பிஎக்ஸ் அண்ட் பிஎக்ஸ் இவங்க 2 பேரை மட்டும்தான் ஓவர்லேப் பண்ண முடியும். பிஒய் அண்ட் பிஒய் இவங்க 2 பேரை மட்டும்தான் ஓவர்லேப் பண்ண முடியும். பிசி அண்ட் பிசி இவங்க 2 பேரும் தான் ஓவர்லேப் பண்ண முடியும். ஸோ பிஎக்ஸ் அண்ட் பிஒய் ஓவர்லேப் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த கண்டிஷன்ல யூஆர் கெட்டிங் ஸோ தட்ஸ் ஜீரோ ஓவர்லேப்பிங். புரிஞ்சுதாமா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஜென்ரலா வந்து தெரியணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஜென்ரலா தெரியணும். அப்போ ஜென்ரலா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஓவர்லேப்பிங்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். ரைட்? ஃபேஸஸ்னா என்னன்னு தெரியணும். லோவ்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா ஸோ ரொம்ப 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 சிம்பிளான ஒரு பாயிண்ட். ரைட்? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு ஓகேவா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பாருங்க. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் சார், இன்டர் மாலிகுலர் ஆக்சிஸ் ஆர் இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ்னா என்ன சார்? இந்த பாயிண்ட் எனக்கு வந்து தெரியணும். என்னது? இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ்னா என்ன சார்? இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ்னா என்ன சார்? அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நான் ஒரு 2 எலமெண்ட்ஸ் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. ஐ எம் டேக்கிங் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் வந்து எடுக்கிறேன். ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ இதுதான் ஹைட்ரஜனோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இது வந்து என்னோட நியூக்ளியஸ். இதான் அனதர் ஹைட்ரஜனோட ஸோ தட்ஸ் நியூக்ளியஸ். இவங்க 2 பேரும் என்ன பண்றான்? ஒரு ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்றேன். ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னோட ஒய் ஆக்சிஸ், இது என்னோட ஜி ஆக்சிஸ் அப்படி சொல்லிட்டு. இதான் என்னோட கோஆர்டினேஷன் சிஸ்டம். ரைட்? ஸோ இங்க வந்து பாருங்க, ஆக்சுவலா இவங்க இதான் என்னோட எக்ஸ் ஆக்சிஸா. அப்போ என்னோட 2 ஆட்டமோட நியூக்ளியஸ் எங்கே வந்து பிரசன்ட் ஆயிருக்கு? இந்த எக்ஸ் ஆக்சிஸ். ரைட்? அப்போ இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்றோம்னா இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ் அப்படி சொல்லுவோம். அப்போ 2 எலமெண்ட்ஸோட நியூக்ளியஸ் எனக்கு வந்து எங்கே வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போ இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்? வி கேன் சே சார் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் த இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஏதாவது பாயிண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்காமா? ரைட்? இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் வந்து இருக்கா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா தென் வந்து என்ன பண்ண போறோம்? ஈஸியாக ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் போலாமா? டைப்ஸ் ஆஃப் பாண்டிங். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது? டைப்ஸ் ஆஃப் பாண்டிங். எனக்கு வந்து என்னது? ஓவர்லாப்பிங் தான் பாண்டிங் வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். என்னென்ன பாண்டிங் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும்? ஜென்ரலா டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் வந்து பார்க்க போறோம். ரைட்? சார் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் சார் இருக்கு நமக்கு ஜென்ரலா? ஸோ வி ஹாவ் 3 டைப்ஸ் ஆஃப் பாண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சிக்மா பாண்ட் அண்ட் வி ஹாவ் பை பாண்ட்ஸ் அண்ட் வி ஹாவ் டெல்டா பாண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்ட் அண்ட் டெல்டா பாண்ட். சார் எனக்கு சிக்மா பாண்ட்ஸ்க்கு என்னென்ன கண்டிஷன் சார்? பை பாண்ட்ஸ்க்கு என்னென்ன கண்டிஷன் சார்? பார்த்துடலாமா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வி கேன் டிஸ்கஸ் அபவுட் தட் இஸ் அ சிக்மா பாண்ட். சிக்மா பாண்ட். சிக்மா பாண்ட் எப்பெல்லாம் கிரியேட் ஆகும்? ஏதாவது ஐடியா? ஏதாவது ஐடியா? when we'll get the sigma bonds. இங்க வந்து பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னா A and B ஒரு 2 எலிமெண்ட் எடுக்க போறேன். இவங்க 2 எலிமெண்ட்ஸோட யார வந்து மிக்ஸ் பண்ண போறோம்? so that's a lobes வந்து மிக்ஸ் பண்ண போறோம். so A ல எனக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we have s orbital. A ல we have s orbital. so already we know, so s orbitalங்கிறது it is a non directional in nature, right? so we have p orbital. p orbitalலையும் நம்ம வந்து யாரு வந்து நமக்கு வந்து அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா s orbital is available. இந்த 2 லோப்ஸையும் மிக்ஸ் பண்ண போறோம். ரைட்? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 லோப்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ண போறோம். மேபி இந்த x ஆக்சிஸ் ஆர் y ஆக்சிஸ் ஆர் z ஆக்சிஸ் இன் எனி ஆக்சிஸ். ஸோ இவங்க 2 பேரையும் நீங்க வந்து ஓவர்லாப் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் கெட் சிக்மா பாண்ட் ஒன்லி. ஓகே, ரைட்? ஸோ s ஆர்பிட்டல் இஸ் ஓவர்லாப் வித் s ஆர்பிட்டல்னா யூ ஆல்வேஸ் வில் கெட் ஒன்லி சிக்மா பாண்ட். ஓகே, ரைட்? ஸோ நீங்க வந்து இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம்? கன்ஃபார்மா நீங்களே வந்து சொல்லிடலாம் ஆன்சர். சார் இங்க வந்து எனக்கு வந்து சிக்மா பாண்ட் தான் சார் கிடைக்கும். இஃப் யூ மிக்ஸ் 2 s ஆர்பிட்டல்னா you will get only sigma bond, no pi bond, no delta bond. ஓகேவா? வேற எந்த கண்டிஷன்ல சார் எனக்கு வந்து சிக்மா பாண்ட்ஸ் வந்து கிடைக்கும்? இங்க பாருங்க. சோ எனக்கு வந்து A ல வந்து எனக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have s ஆர்பிட்டல். ஏங்கிறது ஒரு எலிமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன். ஓகேவா? சோ யாரு கூட வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரின் கூட வந்து மிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஃப்ளோரின் கூட வந்து மிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். சோ என்னோட ஃப்ளோரினோட ஆர்பிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா p ஆர்பிட்டல். ஓகேவா? சோ எனக்கு இது வந்து பாசிட்டிவ் சைன், இது நெகட்டிவ் சைன். ரைட்? பாசிட்டிவ் சைன் அண்ட் நெகட்டிவ் சைன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோ அப்ப இங்க வந்து பாருங்க, இதுதான் s ஆர்பிட்டல், அதாவது A ஆர்பிட்டலோட நியூக்ளியஸ். இது வந்து என்னோட B ஆர்பிட்டலோட, அதாவது B எலிமெண்டோட நியூக்ளியஸ். இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுங்க. இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுங்க. அப்ப இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ் என்னமா? x ஆக்சிஸ். சொல்லாம சொல்ல முடியாதா? இவங்க 2 பேரோட நியூக்ளியஸ் எங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்கு?
along the x-axis வந்து present ஆயிருக்கு. இதுக்கு பேர் தான் internuclear axis அப்படி சொல்லுவோம். புரிஞ்சுதா? அப்ப internuclear axis எனக்கு எப்படி இருக்கு? So along the x-axis வந்து present ஆயிருக்கு. ரைட்? இப்போ வந்து ஓவர்லாப் நடக்குதா? ஓவர்லாப் நடக்குதா? இப்போ ஓவர்லாப்பிங் நடந்ததுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட ஓவர்லாப்பிங். ஸோ இதுதான் உங்களோட ஓவர்லாப்பிங். ஸோ புரிஞ்சுதா? இந்த ஸ்பேஸ் பிளஸ் அண்ட் மைனஸ். இது வந்து இட் இஸ் டைப் ஆஃப் பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங். பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ் ஆக்சஸ், இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ். அப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு எஸ் ஆர்பிட்டல், ஒரு பி ஆர்பிட்டல் ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்றீங்க. எங்க மிக்ஸ் பண்றீங்க? எங்க வந்து ஓவர்லாப் பண்றீங்க? அலாங் த இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ். அலாங் த இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ் நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா so what you will get? You will get sigma bond only. புரிஞ்சுதாமா? So ஒரு s orbital ஒரு s orbital always will give sigma bond. ஒரு s orbital and p orbital இவங்க ரெண்டு பேரும் எந்த பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து ஓவர்லாப் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா along the x axis வந்து பண்ணீங்கன்னா, அதாவது along the internuclear axis வந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா you will get so there's a sigma bond. புரிஞ்சதா புரியலையா? சார் இதே நான் வந்து y axisல வந்து மிக்ஸ் பண்ணேன்னா சார், ஸோ இங்க வந்து பாருங்க இதுக்கு பேர் வந்து px ஆர்பிட்டல், இதுக்கு பேர் வந்து s ஆர்பிட்டல். இதே நீங்க வந்து s ஐயும் py யும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா இதுதான் என்னோட இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ். கைஸ் இங்க பாருங்க, இதான் என்னோட இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ். இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ்னா ரெண்டு பேரோட நியூக்ளியஸ் எங்க பிரசன்ட் ஆயிருப்பாங்க? எக்ஸ் ஆக்சிஸ்ல பிரசன்ட் ஆயிருப்பாங்க. இதுதான் என்னோட எஸ் ஆர்பிட்டல், இதான் என்னோட எஸ் ஆர்பிட்டல். ஸோ அவனோட நியூக்ளியஸ். என்னோட பிஒய்னா யாருமா? இதானே பிஒய். இது பிளஸ் இது மைனஸா? ஸோ இங்க வந்து பாருங்க இவனோட கேரக்டர் வந்து பிளஸ். ரைட்? ஸோ இப்போ வந்து ஆக்சுவலா வந்து பாருங்க, நீங்க மிக்ஸ் பண்றீங்க. எதுல? அலாங் த எக்ஸ் ஆக்சிஸா மிக்ஸ் பண்றீங்க? நோ, ரைட்? ஸோ இதுக்கு பேர் வந்து பிஒய், இதுக்கு பேர் வந்து எஸ். இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணுங்க. வாட் கைண்ட் ஆஃப் பாண்டிங் யூ வில் கெட்? என்ன டைப் ஓவர்லாப்பிங் கிடைக்குங்க? நோ யார். என்ன டைப் ஆஃப் ஓவர்லாப்பிங் கிடைக்கும்? யூ வில் கெட் ஜீரோ ஓவர்லாப்பிங். ஜீரோ ஓவர்லாப்பிங். ஸோ யூ கேன் சி, ரைட்? ஸோ வி ஹவ் எஸ் அண்ட் பிஒய். நீங்க வந்து என்ன பண்றீங்க? அலாங் த ஆக்சிஸ் வந்து மிக்ஸ் பண்றீங்க. நோ, ரைட்? ஸோ வந்து என்ன பண்ண போறீங்க? பெர்பெண்டிகுலரா மிக்ஸ் பண்றீங்க. வி ஹவ் எஸ் அண்ட் வி ஆர் மிக்சிங் வித் பிஒய். ஸோ அப்போ இங்க எனக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங் which is equal to நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஓவர்லாப்பிங். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஓவர்லாப்பிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க வந்து நோ கெமிக்கல் பாண்ட். நோ கெமிக்கல் பாண்ட்ஸ். சார் எஸ் பிளஸ் பிஜி சார், எஸ் பிளஸ் பிஜி சார் என்ன சார் வந்து எனக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும்? ஜீரோ ஓவர்லாப்பிங். ஜீரோ ஓவர்லாப்பிங். ஸோ எனக்கு ஒன்லி எஸ் அண்ட் பி ஆர்பிட்டல் அலாங் த ஆக்சிஸ் ஓவர்லாப் பண்ண மட்டும்தான் we are getting sigma bond, or otherwise we are getting zero overlapping, so or no chemical bond form. ஓகேவாமா? டவுட்? ஓகே, குட். சார் எஸ் பிளஸ் டிஎக்ஸ்ஒய் சார் அனதர் பாயிண்ட். யாரும் வந்து மிக்ஸ் பண்ண போறான்? ஸோ வந்து எஸ் ஆர்பிட்டல் அண்ட் டி ஆர்பிட்டல் வந்து மிக்ஸ் பண்ண போறோம். எஸ் ஆர்பிட்டல் அண்ட் டி ஆர்பிட்டல் வந்து மிக்ஸ் பண்ண போறோம். நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து டிஎக்ஸ்ஒய் இருக்காங்க, டிஎக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்காங்க. இவங்களோட லோஸ் ஆக்சுவலா ஆக்சிஸ்ல எங்க இருக்கும்? நான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்படி கொடுத்துட்டேன். இது வந்து என்னோட எக்ஸ், இது என்னோட ஒய் ஆக்சிஸ், இது வந்து என்னோட எக்ஸ், இது என்னோட ஒய். ஓகே, ரைட்? இவங்க ரெண்டு பேரோட ஆர்பிட்டல் டயக்ராம் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லோப்ஸ் எங்கே பிரசன்ட் ஆயிருக்கும்? which means so there's a double எங்கே வந்து பிரசன்ட் ஆயிருக்கும்? dxy ல in between the axis or along the axis? in between the axis. very good. so there's a dxy னா எனக்கு எங்க இருக்கு லோப்ஸ்? இங்க வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. ஓகேவா? ரைட்? சோ இங்க வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. in between the axis வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. உங்களோட எலக்ட்ரான்ஸ் வந்து in between the axis வந்து most of the time வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சார் dx ஸ்கொயர் y ஸ்கொயர் சார், ஸோ அலாங் த ஆக்சிஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட். எனக்கு இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். நான் இங்க வந்து பாருங்க, ஆக்சுவலா இங்க வந்து நான் வந்து எதை மிக்ஸ் பண்றேன்? எஸ் ஆர்பிட்டல் இஸ் மிக்ஸ்டு வித் dxy. எஸ் ஆர்பிட்டல் இஸ் மிக்ஸ்டு வித் dxy. வாட் கைண்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங் யூ வில் கெட்? ஆன்சர். என்னோட கொஸ்டின் புரியுதா? இப்படிதான் வந்து நீட்ல வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி வேணுமாலும் படிச்சிருக்கலாம். ஓகேவா? சோ அதை பத்தி ஒரி பண்ணவே வேண்டாம். என்ன டைப் ஆஃப் ஓவர்லாப்பிங் வந்து நடக்கும்? இமேஜின் அண்ட் ஆன்சர். கொஞ்சம் குயிக்கா, அப்பதான் நம்ம வந்து முடிக்க முடியும் கெமிக்கல் பாண்டிங். இல்லைன்னா நம்ம வந்து போயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? என்னமா? ஸோ நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து என்னோட பாசிட்டிவ், இது நெகட்டிவ். நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா எஸ் ஆர்பிட்டல் கூட மிக்ஸ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இதான் என்னோட எஸ் ஆர்பிட்டல். ஸோ இங்க வந்து பாருங்க, இது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கு? ஸோ இப்படி வந்து இருக்கு, ரைட்? ஸோ இது வந்து என்னோட பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இவன் வந்து பாசிட்டிவ் கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் which is equal to நம்பர் ஆஃப் நெகட்டிவ். அப்ப ஜீரோ ஓவர்லாப்பிங், ஜீரோ ஓவர்லாப்பிங். ஓகேவா? ஸோ அது இதுக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ண முடியுமா? முடியாதா? நீங்க எடுத்துட்டு போயிட்டு அதை ஓவர்லாப் பண்ணி பாருங்க. பிகாஸ் ஆல்ரெடி யூ நோ வாட் இஸ் த ஜியோமெட்ரி ஆஃப் ஆர் வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸோ there's a dxy or shape of the dxy. புரிஞ்சுதா? அடுத்து நெக்ஸ்ட். ஸோ யூ கேன் மிக்ஸ் எஸ் பிளஸ் dx ஸ்கொயர் y ஸ்கொயர் here. dx squared y squared.
ஸோ அப்போ எனக்கு வந்து என்னது இதான் என்னோட எஸ் ஆர்பிட்டல் பாசிட்டிவ். ஸோ என்னோட dxy எப்படி இருக்கு பாருங்க, எப்படி வந்து இருக்கான், இவன் பாசிட்டிவ் இவன் நெகட்டிவ். ஸோ இதான் என்னோட இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஓவர்லாப் யூ வில் கெட்? பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங். ஸோ என்ன டைப் ஆஃப் பாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும்? சிக்மா பாண்ட். வெரி குட். ஸோ புரிஞ்சுதா? இதை கொண்டு போயிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது? த மிக்சிங் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் நியூக்ளியர் ஆக்சிஸ். ஸோ வாட் வில் கெட்? யூ வில் கெட் சிக்மா பாண்ட். புரிஞ்சுதா? ஸோ கொஸ்டின் கிளியரா வந்து எனக்கு வந்து தெரியணும். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மிக்சிங் பிட்வீன் ஸோ தர்ஸ் எஸ் பிளஸ் எஸ் அண்ட் எஸ் பிளஸ் பி அண்ட் எஸ் பிளஸ் டி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ரைட்? ஸோ புரிஞ்சுதாம்மா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ அப்போ இந்த சிக்மா பாண்டுக்கு இன்னொரு நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:1 ஓவர்லாப்பிங். கரெக்டா இல்லையா? ஸோ 1:1 ஓவர்லாப்பிங். அதாவது நம்ம வந்து என்ன பண்றோம்? ஸோ 2 ஓவர்லாப்ஸ் 1:1. புரிஞ்சுதா? 2 லோப்ஸை மட்டும் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்றோம். ஓகேவா? குட். அடுத்த பாயிண்ட் போலாமாடா? குட். செகண்ட் பாயிண்ட் பை பாண்ட்ஸ். சார் பை பாண்ட்ஸ். சார் பை பாண்ட்ஸ்க்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்னா இருக்கு சார்? பை பாண்ட்ஸ்க்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்னா இருக்கு சார்? ஸ்டார்ட் பண்ணலாமாடா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கொஞ்சம் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ பை பாண்ட்ஸ்க்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஜென்ரலாக பை பாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ தட்ஸ் அ ஓவர்லாப்பிங் பிட்வீன் த டூ ஆர்பிட்டல்ஸ். எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, பெர்பெண்டிகுலர் டு த நியூக்ளியர் ஆக்சிஸ் இருந்ததுன்னா we are getting பை பாண்ட்ஸ். இப்படி வந்து இருக்கணும் நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர் டு த இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ் இருந்ததுன்னா வேர் we are getting so that's a பை பாண்ட். ஓகே ரைட்? ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நான் வந்து யாரை வந்து மிக்ஸ் பண்ண போறேன்? 2 p ஆர்பிட்டல் வந்து மிக்ஸ் பண்ண போறேன். ஸோ இந்த p ஆர்பிட்டல் இது வந்து a யோட b ஆர்பிட்டல், இது வந்து b யோட p ஆர்பிட்டல். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பாருங்க. ஸோ இது வந்து என்ன ஆக்சிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து py, இவன் வந்து py. நல்லா நோட் பண்ணிக்கணும். எப்பவுமே 2 p ஆர்பிட்டல்ஸை நீங்க மிக்ஸ் பண்றீங்கன்னா அவங்களோட ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்கணும்? சேமா வந்து இருக்கணும். ரைட்? கோ பிளேனரா வந்து இருக்கணும். புரிஞ்சதா? கோ பிளேனரா வந்து இருக்கணும். இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ உங்க 2 பேரும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூக்ளியஸ் எங்கே வந்து பிரசன்ட் இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பிரசன்ட் இருக்கு. பட் நம்மளுக்கு வந்து எங்கே வந்து ஓவர்லாப்பிங் நடக்குது? ஸோ தட் இஸ் அ பெர்பெண்டிகுலர் டு த இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ். ரைட்? பெர்பெண்டிகுலர் டு த இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓவர்லாப் நடந்ததுன்னா தென் வாட் வில் கெட்? யூ கேன் கெட் ஸோ தட் இஸ் அ பை பாண்ட்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கணும். பை பாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இவனும் பாசிட்டிவ், இவனும் பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ரைட்? ஸோ இங்க வந்து ஆக்சுவலா வந்து பாருங்க, நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? 2:2 ஓவர்லாப்பிங் வந்து பண்றோம். கரெக்டா இல்லையா? 2:2 ஓவர்லாப்பிங் வந்து பண்றோம். ரைட்? p orbital we have 2 and another p orbital we have 2. ரைட்? ஸோ கொஸ்டின் வந்து நீங்க வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கேட்கலாம். சார் இதே நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதான் என்னோட இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ். ஸோ திஸ் இஸ் மை இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ். ஸோ இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ a யோட p ஆர்பிட்டல். ஸோ தட் இஸ் கால்ட் px. இவன் வந்து நெகட்டிவ், இவன் பாசிட்டிவ். இது வந்து யாருன்னா, ஸோ தட்ஸ் பிங்கிற ஒரு எலமெண்டோட ஸோ தட்ஸ் ஆர்பிட்டல். ஸோ தட்ஸ் பிளஸ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இவன் வந்து யாரு? திஸ் இஸ் py. ஸோ இங்க என்ன டைப் ஆஃப் ஓவர்லாப்பிங் நடக்குமா? என்ன டைப் ஆஃப் ஓவர்லாப்பிங் வந்து நடக்கும்? என்ன டைப் ஆஃப் ஓவர்லாப்பிங் நடக்கும்? ஆல்ரெடி ஐ செட் ஓகே ரைட். இது வந்து ஜீரோ ஓவர்லாப்பிங். அப்போ நோ கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம். புரிஞ்சதா? ரைட்? ஏன் சார் ஜீரோ ஓவர்லாப்பிங்னா முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து சொன்னேன். 2 p ஆர்பிட்டல் நீங்க மிக்ஸ் பண்ணனும்னா உங்க 2 பேரோட ஆக்சிஸும் சேமா இருக்கணும். கோ பிளேனரா வந்து இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கும்? ரிசல்ட்டிங் ஓவர்லாப்பிங் வந்து கிடைக்கும். ஓகேவாமா? டவுட்ஸ்? டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட்ஸ். ரைட்? ஸோ அப்போ பி பாண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் சார் வேற எங்க சார் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கலாம்? வேற எங்க சார் வந்து கிடைக்கலாம்? யூ கேன் மிக்ஸ் ஒன் p ஆர்பிட்டல் அண்ட் d ஆர்பிட்டல் ஆல்சோ. நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? ஸோ எனக்கு வந்து ஒரு py அண்ட் dxy இவங்க 2 பேரும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஸோ தட்ஸ் அ பை பாண்ட். எப்படி சார் சொல்றீங்க? இங்க பாருங்க, இதான் என்னோட இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஐ எம் டேக்கிங் a அண்ட் b 2 எலிமெண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஏல வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? ஸோ வி ஹவ் py. ஸோ தட்ஸ் அ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அண்ட் பில வந்து நம்மளுக்கு வந்து dxy வந்து இருக்காங்க. dxy யோட ஷேப் என்னமா? இதானோடா இன்பிட்வீன் தி ஆக்சிஸ் தானே நம்மளுக்கு வந்து லோப்ஸ் வந்து இருக்கும். இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னா ஸோ ஹியர் வி ஆர் கெட்டிங் ஸோ தட்ஸ் அ 2:2 ஓவர்லாப்பிங். அப்போ இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? வி ஆர் கெட்டிங் ஸோ தட்ஸ் அ பை பாண்ட். இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? பை பாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஹியர் வி ஆர் கெட்டிங் ஸோ தட்ஸ் அ பை பாண்ட்ஸ். கைஸ் புரிஞ்சுதாடா? பை பாண்ட்ஸ். சார் இதே நான் வந்து ஒரு py கூட சார் dx² y² வந்து மிக்ஸ் பண்ணா என்ன சார் கிடைக்கும்? ஜீரோ ஓவர்லாப்பிங். ஓகேவா? ஸோ என்ன வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும்? ஸோ வி ஆர் கெட்டிங் ஸோ தட்ஸ் அ ஜீரோ ஓவர்லாப்பிங் வந்து கிடைக்கும். ரைட்? ஜீரோ ஓவர்லாப்பிங் வந்து கிடைக்கும். ஸோ புரிஞ்சுதா?
ரைட்? ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இதான் என்னோட PY. ஸோ நம்மளுக்கு DX ஸ்கொயர் Y ஸ்கொயர் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. ரைட்? இதை மிக்ஸ் பண்ண முடியுமா உங்களால? மிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேவா? ஸோ ஹியர் வி ஆர் கெட்டிங் ஸோ தேர் இஸ் a 0 ஓவர்லாப்பிங். புரிஞ்சுதாம்மா? கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட்? சரி. ஃபைனலா வந்து பாருங்க. ஸோ வி ஹேவ் டெல்டா பாண்ட்ஸ். வி ஹேவ் டெல்டா பாண்ட். சார் டெல்டா பாண்டுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:4 ஓவர்லாப்பிங். 4:4 ஓவர்லாப்பிங். ரைட்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 4 லோப்ஸ் இஸ் மிக்ஸ்டு வித் 4 லோப்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. ஸோ இதான் என்னோட இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ். ஸோ இது வந்து என்னோட எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். இதான் என்னோட எக்ஸ் ஆக்சிஸ். நான் வந்து என்ன பண்றேன்னா 2 எலமெண்ட்ஸ் வந்து எடுக்கிறேன். A அண்ட் B. பட் இவங்க 2 பேர்லயுமே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹேவ் DZY அண்ட் DZY. அப்படின்னா எப்படிமா இருக்கும்? இது வந்து என்னோட Y ஆக்சிஸ், இது என்னோட Z ஆக்சிஸ். ஸோ இன் பிட்வீன் த ஆக்சிஸ் வி ஹேவ் த லோப்ஸ். ஓகேவா? இன் பிட்வீன் த ஆக்சிஸ் வி ஹேவ் த லோப்ஸ். அப்போ இவங்க 2 பேரும் இங்க கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா எப்படி இருப்பாங்கன்னா இங்க பாருங்க இது இது அனதர் எலமெண்டோட லோப்ஸ். ரைட்? ஸோ ஒரு பட்டர்ஃப்ளை வந்து எடுத்தீங்கன்னா அவங்களோட விங்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா 4 விங்ஸ். அதை மட்டும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து பாருங்க இவன் பாசிட்டிவ், இவன் பாசிட்டிவ், இவன் நெகட்டிவ் நெகட்டிவ், இவன் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். இப்போ 2 பேரும் இங்க பாருங்க இது ஒரு விங், இது ஒரு விங். இந்த 2 விங்ஸையும் இங்க பாருங்க 2 பட்டர்ஃப்ளையோட விங்ஸையும் ஒரே டைரக்ஷன்ல இப்படி மூவ் பண்ணுங்க. இப்படி வந்து மூவ் பண்ணுங்க. ஸோ மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இன் ஆல் த பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓவர்லாப் ஆகுமா? ஓகேவா? புரிஞ்சுதா? நான் வந்து சொல்றது நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ இதை வந்து நீங்க கொஞ்சம் ரைட்? ஸோ கொஞ்சம் வந்து என்ன பண்றீங்கன்னா அப்படியே வந்து ஒரே டைரக்ஷன்ல வந்து மூவ் பண்ணுங்க. ஸோ பாசிட்டிவ் இஸ் மிக்ஸ்டு வித் பாசிட்டிவ் அண்ட் அனதர் பாசிட்டிவ் இஸ் மிக்ஸ்டு வித் அனதர் பாசிட்டிவ். நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இன் ஆல் பாயிண்ட்ஸ்லையும் யூ ஆர் கெட்டிங் த ஓவர்லாப்பிங். ரைட்? ஸோ இந்த ஓவர்லாப்பிங்ல உங்களுக்கு ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆகும். தட் பாண்ட் இஸ் நத்திங் பட் வாட்? ஸோ தட்ஸ் அ டெல்டா பாண்ட் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் வந்து இருக்கா? டவுட்ஸ் வந்து இருக்கா? நல்லா நோட் பண்ணிக்கணும். நான் வந்து கொடுத்துருக்கிறது பாருங்க. என்னோட நியூக்ளியஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. பட் வி ஆர் மிக்சிங் ஸோ தட்ஸ் அ 2 டிஃபரெண்ட் ஆக்சிஸ் ஆர்பிட்டல். DYZ அண்ட் DYZ வந்து மிக்ஸ் பண்றோம். புரிஞ்சதா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா இந்த பாயிண்ட்ல? இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே குட். ஸோ கொஸ்டின்ஸ் போலாமா? கொஸ்டின்ஸ் போலாமா? உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இந்த டேபிள் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வி ஹவ் சிக்மா, பை அண்ட் டெல்டா. ஸோ வி ஹவ் S ஆர்பிட்டல், வி ஹவ் P ஆர்பிட்டல் அண்ட் D ஆர்பிட்டல். ரைட்? ஸோ ஒன்ஸ் யூ மிக்ஸ் எஸ் அண்ட் எஸ் உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் டெல்டா சிக்மா பாண்ட்ஸ் தான் கிடைக்கும். எஸ் ஆர்பிட்டல் வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்? ஒன்லி சிக்மா பாண்ட்ஸ் மட்டும் தான் மேக் பண்ண முடியும். நோ பை பாண்ட்ஸ், நோ டெல்டா பாண்ட்ஸ். P ஆர்பிட்டல் வச்சு so if you mix S and P you will get sigma bonds. P and B you will get so there's a pi bonds and no delta bonds. But D orbital வச்சு என்ன பண்ணலாம்? We can make all 3 bonds. ஓகே வாடா? டவுட்ஸ் புரிஞ்சுதா? டவுட்ஸ் போயிடுச்சா? ஓகே அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட். ஓகே குட். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. இதான் என்னோட கொஸ்டின். ஸோ வி ஆர் கோயிங் டு மிக்ஸ் ஸோ there's a 2 elements A and B. 2 எலமெண்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க X is the internuclear axis அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க? சார் எஸ்ங்கிறது என்னோட இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ரைட்? நல்லா நோட் பண்ணும். We are going to mix so there's a 2 elements. அப்பனா என்ன மீனிங்? 2 எலமெண்ட்ஸோட ஆர்பிட்டல் வந்து மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ என்னோட நியூக்ளியஸ் எங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்கு? அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதுக்கு பேர் தான் இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ். இப்போ கொஸ்டின் வந்து பாருங்க. ஸோ ஒன்ஸ் யூ மிக்ஸ் ஓகேவா? ஒன்ஸ் யூ மிக்ஸ் எஸ் அண்ட் எஸ் வாட் டைப் ஆஃப் பாண்ட் யூ வில் கெட்? அடுத்து நெக்ஸ்ட் you can mix S and PX, what type of bond you will get? You can mix S plus PY, what kind of bond you will get? You can mix S plus PZ, what kind of bond you will get? So இதுதான் கொஸ்டின். அடுத்து வந்து பாருங்க. ஸோ இதே நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட்? If you mix PX plus PX, what kind of bond you will get? And PX plus PY, what kind of bond you will get? And PY and PY, what kind of bond you will get? And PC and PC, what kind of bond you will get? குயிக் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் குயிக் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அப்ப S ஆர்பிட்டல் அண்ட் S ஆர்பிட்டல் 2 எலமெண்ட்லயுமே நமக்கு வந்து S ஆர்பிட்டல் அண்ட் S ஆர்பிட்டல் இருக்கு. அப்ப உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ S அப்படின்னா என்னது? இதுதான் என்னோட இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ். இங்க வந்து பாருங்க. இதான் என்னோட S, அனதர் S. இவங்க 2 பேருக்குமே பாசிட்டிவ் கேரக்டர் இருக்குன்னு வச்சுங்களா? என்னையா கிடைக்கும் நம்மளுக்கு? சிக்மா பாண்ட்ஸ் கிடைச்சிருமா? சிக்மா பாண்ட்ஸ் வந்து கிடைச்சிருமா? S பிளஸ் PX இதான் நம்மளோட இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ். இதான் இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ். யார் மிக்ஸ் பண்ண போறோம்? ஒரு S ஆர்பிட்டல் கூட ஒரு P ஆர்பிட்டல் வந்து மிக்ஸ் பண்ண போறோம். PX. அப்ப இங்கே வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? We are getting so there's a sigma bond, right? So next வந்து என்ன பண்ண போறோம்? We are going to mix
we are going to mix s plus py. இதான் என்னோட s orbital. இங்க வந்து என்ன இருக்கு எனக்கு p orbital. What kind of bond you will get? No chemical bond. என்ன டைப் ஆஃப் ஓவர்லாப்பிங் கிடைக்கும்? ஜீரோ ஓவர்லாப்பிங். இதுதான் கொஸ்டினை வந்து கேட்பாங்க. ஜீரோ ஓவர்லாப்பிங். அப்ப no chemical bond is formed. No chemical bond is formed. So next வந்து பாருங்க, we have s, we have s. So அது கூட வந்து யாரை வந்து மிக்ஸ் பண்ண போறேன்? I am going to mix. So there's a pc. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்? So there's a zero overlapping. Zero overlapping. So அப்ப no chemical bonds is formed. புரிஞ்சுதாமா? No chemical bond is formed. Next வந்து யாரை வந்து மிக்ஸ் பண்ண போறோம்? So there's a px and px. So யாரை வந்து மிக்ஸ் பண்ண போறோம்? px and px. So எனக்கு வந்து இதுதான் நம்மளோட internuclear axis. இது வந்து ஒரு px, another px. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் இங்க? We are getting, so there's a sigma bond. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so there's a overlapping along the x axis. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு சிக்மா பாண்ட்ஸ் வந்து கிடைச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் px and py. px and py. ஜீரோ ஓவர்லாப்பிங். டூ டிஃபரெண்ட் p ஆர்பிட்டல் மிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்ப ஜீரோ ஓவர்லாப்பிங். நெக்ஸ்ட் py and py. சார் இதுதான் என்னோட x ஆக்சிஸ். பட் இது ஒரு py, இது ஒரு py. ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன பாண்ட் வந்து கிடைக்கும்? வில் கெட் பை பாண்ட்ஸ். வில் கெட் பை பாண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட், ஸோ there's a pc and pc. pc and pc. இதான் என்னோட x ஆக்சிஸ். pc and pc இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ண போறீங்க. யூ வில் கெட் பை பாண்ட்ஸ். புரிஞ்சுதாமா? இவ்வளவுதான்டா கொஸ்டின். வேற எதுவும் கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து கிடையாது. இதான் என்னோட கொஸ்டின். ரைட்? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அந்த பாயிண்ட்ல? இந்த பாயிண்ட்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட்? இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து n நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேணும். இல்லைன்னா என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. நான் முன்னாடியே சொன்னேன் 4 பாயிண்ட்ஸ், 4 தியரிஸ் இம்பார்ட்டன்ட். என்னென்ன தியரினா, ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லூவிஸ், செகண்ட் பாயிண்ட் வந்து எனக்கு வந்து வேலன்ஸ் பாண்ட் தியரி. இது தெரிஞ்சதுன்னா ஓரளவு ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஓகேவா? குட். ஸோ அடுத்த பாயிண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் we have BSEPR தியரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் BSPR தியரி. சார் அப்படின்னா என்ன சார்? பிங்கிறது பேலன்ஸ், எஸ்ங்கிறது ஷெல், ரைட்? ஈங்கிறது ஸோ there's a எலக்ட்ரான், ஸோ பிங்கிறது இட் இஸ் அ பேர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்? ஸோ there's a ரிப்பல்ஷன். ரிப்பல்ஷன். ஸோ வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி. ஸோ இதுக்கு பேர் தான் BSPR தியரி அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதோட நேம் தான் வந்து என்ன சொல்றோம்? saying, so there's a BSPR theory அப்படி சொல்றோம். ரைட்? குட். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஐ டோல் யூ, ரைட்? ஸோ நான் வந்து என்ன பண்றேன்? ஐ எம் டேக்கிங் ஏன்னு ஒரு எலமெண்ட். இந்த எலமெண்ட் கூட வந்து பிங்கிற ஒரு எலமெண்ட் வந்து என்ன பண்ண போறோம்? மிக்ஸ் பண்ண போறோம். ரைட்? ஸோ அப்போ ஏக்கு வந்து என்ன இருக்கும்? ஒரு வேலன்ஸ் ஷெல் இருக்கும். ரைட்? எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. ஸோ வி ஹாவ் ஹைட்ரஜன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் வந்து ஹைட்ரஜன். ரைட்? த ஹைட்ரஜன் இஸ் சரௌண்டட் பை ஒன்லி ஒன் எலக்ட்ரான். கரெக்டா? இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ இதுதான் அதோட வேலன்ஸ் ஷெல். ஸோ பிங்கிறது அனதர் ஹைட்ரஜன் ஆட்டம்னு வச்சுக்கலாம். ரைட்? அவனை சுற்றி என்ன இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ வேர் வி ஆர் கெட்டிங், ஸோ தட்ஸ் ஓவர்லாப்பிங். கரெக்டா இல்லையா? அங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்? ஓவர்லாப்பிங் வந்து நடக்கும். ரைட்? நான் வந்து என்ன பண்ண போறது கிடையாது அப்படின்னா, இங்க வந்து பாருங்க, இந்த ஏ மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறோம். இந்த ஏ மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறோம். அப்ப இதுதான் என்னோட ஏயோட நியூக்ளியஸ். ஓகேவா? ஏயோட நியூக்ளியஸ். ரைட்? அப்ப ஏ இஸ் சரௌண்டட் பை ஒன் எலக்ட்ரான். இது வந்து என்ன பண்ணுது? தட் இஸ் பாண்டட் வித் another guy. எங்க? ஒன்லி இந்த வேலன்ஸ் ஷெல். அப்ப இங்க வந்து பாருங்க, இதுதான் என்னோட ஏயோட வேலன்ஸ் ஷெல். நல்லா நோட் பண்ணும். இதுதான் என்னோட ஏயோட வேலன்ஸ் ஷெல். இதான் என்னோட ஏயோட வேலன்ஸ் ஷெல். ஸோ ஏயோட வேலன்ஸ் ஷெல்ல தான் நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது? பாண்டிங் வந்து நடக்குது. இங்க வந்து பாருங்க, ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இது வந்து another எலக்ட்ரான் ஆஃப் ஹைட்ரஜன் கூட வந்து ஷேர் பண்ணுது. இவனை பத்தி எப்போதுமே ஒரி பண்ணாதீங்க. அப்ப இங்க தான் வந்து எனக்கு வந்து என்ன நடக்குது? பாண்டிங் வந்து நடக்குது. எங்க? வேலன்ஸ் ஷெல் ஆஃப் ஏ. ரைட்? ஸோ புரிஞ்சுதா? அப்ப இங்க வந்து என்ன இருக்கு? நம்மளுக்கு ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆச்சுன்னா, வேர் வி ஹாவ் ஒன் எலக்ட்ரான் பேர், we have one electron pair. புரிஞ்சதா? புரியலையா? ஸோ இதுக்கு பேர் தான் we can say electron pair அப்படி சொல்லுவோம். ரைட்? ஸோ அப்போ ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து எடுக்கிறேன். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை பத்தி நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து கன்சிடர் பண்ண போறதே கிடையாது. எனக்கு வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம், ஸோ தட் இஸ் சரௌண்டட் பை ஒன் எலக்ட்ரான். ஸோ வந்து என்ன பண்றான்? இந்த ஒரு எலக்ட்ரானை அனதர் ஹைட்ரஜன் ஆட்டம் கூட வந்து ஷேர் பண்றான். ஸோ இந்த வேலன்ஸ் ஷெல்ல we are getting bonding. ஸோ அப்போ அந்த வேலன்ஸ் ஷெல்ல மட்டும் நீங்க வந்து போயிட்டு கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா, வேலன்ஸ் ஷெல் ஹேஸ் சம் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். புரிஞ்சுதா? ஸோ இங்க வந்து பாருங்க, I am going to mix A and B. நான் வந்து என்ன பண்ண போறேன்? AB2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலிகுல் வந்து மேக் பண்ண போறேன். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா BeCl2. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மாலிகுல் வந்து மேக் பண்ண போறேன். அப்ப நான் வந்து பாருங்க, A is surrounded by 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஜெனரலா 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. ரைட்? ஸோ இவன் வந்து ஸ்டேபிளா வந்து மாறதுக்காக என்ன பண்ணுவான்? ஸோ Bல இருந்து ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பான். அப்ப இங்க வந்து பாருங்க, இது ஒரு எலக்ட்ரான் பேர், இது ஒரு எலக்ட்ரான் பேர். புரிஞ்சுதா? ஸோ
ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து உடனே திங்க் பண்ணக்கூடாது சார் இங்கே எதுவுமே இல்லையே சார் அப்படின்னு. ஆக்சுவலாக இங்கே வந்து பி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பி தான் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணிருப்பான். ரைட், பி தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பான். ஸோ இவங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் எடுத்துறேன். எப்பவுமே எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணலாம், 2 டாட்ஸ் வச்சு சொல்லலாம். கரெக்டா இல்லையா? டாட்ஸ் வச்சு. அப்போ நவ் த சென்ட்ரல் ஆட்டம் இஸ் சரௌண்டட் பை 2 எலக்ட்ரான் பேர். இந்த எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து என்னது? இட்ஸ் a chemical bond. நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த எலக்ட்ரான் பேருங்கிறது இங்க வந்து யாரு? இட் இஸ் a chemical bond or so there's a lone pair of electrons. இந்த இந்த மாதிரி டாட் வந்து கொடுத்தனா the dot from எங்க இருந்து? from the chemical bond with other elements. or வந்து இந்த டாட் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா so we have some lone pairs. ரைட், இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து சொல்லுது. ரைட், ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து we are making so இது வந்து another element யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH4. அப்போ கார்பன் சுத்தி எத்தனை லோன் பேர்ஸ் மாதிரி இருக்கும்? அது எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கும். 4 எலக்ட்ரான் பேர்ஸ். 1 2 3 4. ஏன் சார் அப்படின்னா கார்பன் இஸ் சரௌண்டட் பை 4 எலக்ட்ரான்ஸ். இவன் ஆக்டேட்டை கன்வெர்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவான்? 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருந்து ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணிடுவான்? ஷேர் பண்ணியிருப்பான். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த கார்பன் இட்ஸ் a சென்ட்ரல் ஆட்டம் இஸ் சரௌண்டட் பை 4 எலக்ட்ரான் பேர்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ எலக்ட்ரான் பேர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுதா? அப்போ ஜென்ரலா எலக்ட்ரான் பேர்ஸ்னா யாரு? The electron pairsன்றது so there's a pair from the chemical bond or so we have some lone pairs. We have some lone pairs. Example வந்து பாத்தீங்கன்னா NH3. So இங்க வந்து எப்படி இருக்கு நம்மளுக்கு? Nitrogen is surrounded by 1 2 3 4. இந்த 3 lone இந்த 3 electrons அதாவது இந்த 3 pairs எங்க இருந்து கிடைச்சிருக்குன்னா from the bond. இந்த ஒருத்த மட்டும் எங்க இருந்து கிடைச்சிருப்பானா from the lone pair. ஏன்னா நைட்ரஜனோட வேலன்சி வந்து என்னது? So total number of valence electrons 5. அதுல 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் யார் கூட வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க? ஹைட்ரஜன் கூட. அப்ப ரிமைனிங் we have 1 lone pair. அப்ப we have bond pair and lone pair. இங்க bond pair and lone pair எப்படி வந்து கன்சிடர் பண்றோம்? ஒரு எலக்ட்ரான் பேரா வந்து கன்சிடர் பண்றோம். ரைட். இப்போ என்னோட கார்பனை சுத்தி இங்க பாருங்க. the carbon is surrounded by what? 1 2 3 4. 4 எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து இருக்கு. இந்த எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து என்ன பண்ண போறோம்னா in 3 dimensional ஸ்பேஸ்ல நல்லா நோட் பண்ணோம். ஒரு 3 dimensional ஸ்பேஸ்ல கொண்டு போயிட்டு அரேஞ்ச் பண்ண போறோம். ஏன் சார் வந்து அரேஞ்ச் பண்ணனும்னா to get the minimum potential energy. எதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணும்? மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கம்ப்ளீட்டா வந்து நீங்க வந்து ஒரு CH4ங்கிற ஒரு மாலிகுல் வந்து மேக் பண்ண போறீங்கன்னா the carbon is surrounded by 4 electron pair. இந்த 4 electron pairs வந்து என்ன பண்ண போறேன்? in 3 dimensional ஸ்பேஸ்ல கொண்டு போயிட்டு அரேஞ்ச் பண்ண போறேன். ஏன் வந்து அரேஞ்ச் பண்ணனும்னா to get the minimum potential energy. அப்ப மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜினா மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி. அப்ப ஒரு காம்பவுண்ட் வந்து மேக் பண்றோம். அந்த காம்பவுண்ட் எனக்கு எப்படி இருக்கணும்? மேக்ஸிமம் ஸ்டேபிள் காம்பவுண்டா வந்து இருக்கணும். எப்படி சார் வந்து அதை வந்து ஸ்டேபிளா மாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா we have to arrange the pairs in a particular positions or in a particular 3 dimensional space. உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? so you are getting ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஓகே குட். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளியரா புரிஞ்சுதா? இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்றோம்? ஸோ வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் சொல்றோம். அப்போ we have some electron pairs on the valence shell. அவங்கள வந்து என்ன பண்ணணும்? in 3 dimensional ஸ்பேஸ்ல ப்ராப்பரா வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஏன் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to get the minimum repulsive forces or minimum potential energy or maximum stability. ஓகேவா? கைஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே குட். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். குயிக்கா வந்து முடிச்சிடலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. இனிஷியலா நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இதான் என்னோட சென்ட்ரல் ஆட்டம். ஓகேவா? ஸோ இனிஷியலா இந்த 3 dimensional ஸ்பேஸ் எப்படி எடுத்திருக்கேன்னா ஐ எம் டேக்கிங் இட்ஸ் லைக் ஏ ஸ்பெரிக்கல் ஷேப். நான் தான் சொன்னேன்ல, நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இந்த எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண போறோம் இந்த 3 dimensional ஸ்பேஸ். இங்க யார் 3 dimensional ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல். ஒரு ஸ்பியர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஸ்பியர் வந்து எப்படி இருக்கும்? டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து தெரியும் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் யூ வில் கெட் த சேம் டிஸ்டன்ஸ். இதுதான் நம்மளோட பாயிண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் யார் அப்படின்னா ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். AB2 கேஸ் அப்படின்னா என்ன சார்? AB2 கேஸ்னா என்ன மீனிங்? A is bonded with 2B. எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. so that's a CO2. எக்ஸாம்பிள் வந்து பாருங்க we have BeCl2. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா so there's a AB2 கேஸ். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி இருக்கும்? பெர்லியம் is bonded with 2 chlorine atom. அப்ப பெர்லியம் is surrounded by what யார்? 2 லோன் பேராயா? அதாவது 2 எலக்ட்ரான் பேர், நாட் லோன் பேர். 2 எலக்ட்ரான் பேர். நீங்க பெர்லியம் மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறீங்க. ஓகே உமா, டவுட்ஸ் இருக்கா? ரைட். ஸோ இப்போ வந்து பாருங்க ஆக்சுவலா இது வந்து ஒரு குளோப் மாதிரி. இதான் என்னோட யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா என்னோட ஈக்குட்டோரியல் ஆக்சிஸ். ரைட். ஸோ இதான் நம்மளோட ஈக்குட்டோரியல் ஆக்சிஸ். ஓகேவா? ரைட். இப்போ போலாமா? இப்போ எனக்கு வந்து என்னன்னா இங்க வந்து இருக்கான் யார் அவன்? அந்த ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் பெர்லியம்.
பெல்லிஸை சுற்றி நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு 2 எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து இருக்கு. இந்த 2 எலக்ட்ரான் பேர்ஸை வந்து என்ன பண்ண போறீங்க ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல கொண்டு போய் அரேஞ்ச் பண்ண போறீங்க. இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்ல ஏதோ ஒரு 2 பொசிஷன்ல நீங்க கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் மினிமமா இருக்கும். மினிமம் ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி. புரிஞ்சதா? ரைட்? மினிமம் ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் அண்ட் மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி. நான் வந்து எங்க வந்து அரேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 எலக்ட்ரான் பேர்ஸையும் இங்க ஒருத்தனையும் இங்க ஒருத்தனையும் அரேஞ்ச் பண்ண போறேன். ஓகேவா? ஆக்சுவலா இங்க வந்து யார் இருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா டி அண்ட் புரிஞ்சதாமா? ஸோ இதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரைட். ஸோ இப்போ வந்து பாருங்க ஆக்சுவலா ஸோ அப்போ நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க ஏ எப்படி வந்து அரேஞ்ச் பண்ண போறீங்க பி அண்ட் பி இப்படி வந்து ஒரு மாலிகுலா நீங்க ஃபார்ம் பண்ணீங்கன்னா அந்த மாலிகுல் எப்படி இருக்கும் எனக்கு ஸ்டேபிள் இன் நேச்சரா வந்திருக்கும். இதுதான் ஆக்சுவலா அதோட பிசிக்கல் மீனிங். புரிஞ்சதா? ரைட். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும் ஏபி டு கேஸ்ல ஏபியை நீங்க வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணணும் லீனியரா அரேஞ்ச் பண்ணணும். எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணணும் லீனியரா அரேஞ்ச் பண்ணீங்கன்னா வந்து எனக்கு வந்து எப்படி இருக்கும் இந்த இதுதான் இந்த பாண்டுக்கு பேர் தான் வந்து என்னது எலக்ட்ரான் பேர். இந்த பாண்டுக்கு பேர் தான் எலக்ட்ரான் பேர். இந்த 2 பாண்டுக்கு உள்ள ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் மினிமமா இருக்கும் அண்ட் த என்டையர் காம்பவுண்ட் வந்து எப்படி இருக்கும் மேக்ஸிமம் ஸ்டேபிளா வந்து இருக்கும். பாயிண்ட் புரிஞ்சதாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆன்லைன் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட். ஆன்லைன்ல இந்த கொஸ்டினுமே கேட்கறது கிடையாது. பரவாயில்ல, குட். நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இன்னும் இங்க வந்து நம்மளுக்கு வந்து பாருங்க நெக்ஸ்ட் பாயிண்ட். அப்போ இவனோட ஜியாமெட்ரி சொல்லிடலாமா? ஜியாமெட்ரினா என்னமா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ். இந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் உங்களுக்கு என்ன கொடுக்கும் ஒரு ஜியாமெட்ரி கிடைக்குமா? இதோட ஜியாமெட்ரி லினியா லீனியர். இட் இஸ் த லீனியர் ஜியாமெட்ரி. சார் வேற என்ன சார் பாயிண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா so there is a bond angle வந்து பார்க்க போறோம். so bond angle என்னையா angle between the two bonds. இது ஒரு கெமிக்கல் பாண்ட், இது ஒரு கெமிக்கல் பாண்ட். உங்க 2 பேருக்கு உள்ள பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா so there is a 180 degree. so இதுதான் என்னோட பாயிண்ட். புரிஞ்சுதா? so ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அந்த பாயிண்ட்ல? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஒரு எலமெண்ட் இஸ் சரௌண்ட் பை n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து என்னது இந்த n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸை ப்ராப்பரா வந்து அரேஞ்ச் பண்ணணும் இந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஏன் சார் அரேஞ்ச் பண்ணணும்? டு கெட் த மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி ஆர் டு கெட் ஸோ தட்ஸ் அ மினிமம் பொட்டன்ஷியல். ரைட். ஸோ இதுதான் என்னோட டாபிக். ஏதாவது டவுட்ஸ் இருக்காயா? ரைட். அடுத்த பாயிண்ட் போலாமா? ஸோ வி ஹாவ் AB3 கேசஸ். அப்படின்னா என்னம்மா? ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பேச மாட்டேன். டைரக்டா AB3 கேசஸ்னா A is surrounded by 3 electron pairs. ஓகேவா? A is surrounded by so there's a 3 electron pairs. Example, so we have PCl3. Okay, right? Not NH3. So there is a AB4 case. Okay, so we have PCl3, right? So we have so there's a PCl3 or we have SO3. So இவங்கலாம் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா AB3 cases. அப்ப central atom is surrounded by what? 3 electron pairs. 3 electron pairs. So இதே எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. இங்க வந்து பாருங்க. இதே இதுல நான் வந்து என்ன பண்ண போறேன்? இதான் என்னோட ஸ்பெரிக்கல். வந்து பாருங்க இதான் என்னோட ஸ்பியர். இதான் நம்மளோட ஈக்குவட்டோரியல் ஆக்சிஸ். ரைட். இந்த 3 மெம்பர்ஸ் எப்படி சார் வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்றது? இந்த 3 மெம்பர்ஸை நான் வந்து எப்படி சார் வந்து அரேஞ்ச் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க ஒரு பேர், இங்க ஒரு பேர், இங்க ஒரு பேர். புரிஞ்சுதா? ஸோ எப்படி வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன் பாருங்க. ஸோ நான் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரே ஒரு பிளேன். பிளேனுங்கிறது வந்து என்னது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து எக்ஸ்பிளைன். இந்த எக்ஸ்பிளைன்லேயே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் இவங்க 3 பேரையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். 3 பேரும் இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணேன்னா வில் கெட் த மினிமம் ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் அண்ட் த மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி. இந்த பாயிண்ட் மட்டும் எனக்கு வந்து தெரிஞ்சா ஓகேவாடா? ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்க ஆக்சுவலாக இது எப்படி இருக்கு? சென்டர்ல வி ஹாவ் ஏ, சென்டர்ல வி ஹாவ் ஏ. இங்க வந்து பாருங்க இங்க ஒருத்தன், இங்க ஒருத்தன், இங்க ஒருத்தன். இப்போ உங்க எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணுங்க. இவங்க எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணுங்க. எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். புரிஞ்சதா? ஸோ எப்படி வந்து இருக்கு பாருங்க. ஸோ வி ஹாவ் அப்போ இந்த 3 எலக்ட்ரான் பேர்ஸுமே எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு? சேம் பிளேன்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கா? ஸோ இந்த பிளேன்ல இந்த 3 பாயிண்ட் நீங்க கனெக்ட் பண்ணா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? அப்போ இவனோட ஜியாமெட்ரி வந்து என்னமா? ட்ரையாகனல் பிளேன். சேம் பிளேன்ல வி ஹாவ் ஒன் ட்ரையாங்கிள். அப்போ உனக்கு நேம் என்னது? ஸோ ட்ரையாகனல் பிளேனர். புரிஞ்சுதா? ஸோ தட்ஸ் அ ட்ரையாகனல் பிளேனர். ட்ரையாகனல் பிளேனர். அப்போ இங்க வந்து பாருங்க ஆக்சுவலா நெக்ஸ்ட் பாயிண்ட் சார் வாட் இஸ் பாண்ட் ஆங்கிள்? இங்க நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கு? ஸோ தட்ஸ் 180 டிகிரி வந்து என்ன பண்றீங்க? சாரி 360. ஸோ டிவைடட் பை 3 வந்து கொடுத்தீங்கன்னா அதுதான் அதோட பாண்ட் ஆங்கிள். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அப்போ என்னோட பாண்ட் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா வி ஹாவ் 120 டிகிரி. புரிஞ்சுதாடா? ஸோ யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கு? யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கு? அப்போ என்னோட ஜியாமெட்ரி வந்து கேட்டாங்கன்னா சார் ட்ரையாகனல் பிளேனர் சார். சார் என்னோட பாண்ட் ஆங்கிள் ஸோ தட்ஸ் 120 டிகிரி சார். இவ்வளோதான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இவ்வளோதான் எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா?
இது வந்து கம்ப்ளீட் கொஸ்டின்ஸ். அடுத்து AB4 கேஸ் சார். ஸோ AB4 கேஸ். ஸோ மற்றதெல்லாம் நீங்களே வந்துட்டு என்ன பண்ணலாம், ஸோ இமேஜின் பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வந்துக்கலாம். ரைட். ஸோ நான் வந்து என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் AB4 கேஸ். அப்படின்னா என்னய்யா? ஸோ A is surrounded by what? 4 electron pair. அப்போ A is surrounded by what? So there's a 4 bonds. Example CH4. So that's a CH4. ஸோ சார் இதை எப்படி சார் வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறது? ஸோ இதுதான் நம்மளோட டயக்ராம். ஸோ இதுதான் என்னோட ஈக்குட்டோரியல் பொசிஷன். இதுதான் என்னோட ஈக்குட்டோரியல் பொசிஷன். நம்ம கையில் எத்தனை எலக்ட்ரான் பேர்ஸ்மா இருக்கு? 4 எலக்ட்ரான் பேர்ஸ் வந்துருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்க, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4 வந்து ஃபிக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சுன்னா, யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் மினிமம் ரிப்பல்ஷன் அண்ட் த மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி. புரிஞ்சதா? ரைட். ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து எப்படி இருக்காங்க பாருங்க. வி ஹாவ் ஒன் சென்ட்ரல் ஆட்டம் ஏ. இங்கே ஒருத்தன், இங்கே ஒருத்தன், இங்கே ஒருத்தன், இங்கே ஒருத்தன். ஓகேவா? ரைட். இவங்களை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா ஸோ இதுதான் நம்மளோட பாட்டம். இதுதான் நம்மளோட பாட்டம். ஸோ வந்து எனக்கு இப்படி தான் வந்திருக்கும். ஓகேவா? இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா இவன் ஆக்சுவலாக வந்து எப்படி இருப்பான்னா, ஸோ 4 ஈக்குவல் ஃபேஸஸ் வந்து இருக்கும். ஒரு பாட்டம் சுற்றி 4 ஈக்குவல் ஃபேஸஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்? டெட்ராஹீட்ரல் இன் நேச்சர் அப்படி சொல்லுவோம். அப்போ ஜென்ரலாக வந்து பாருங்க, ஸோ தட்ஸ் AB4 கேஸுக்கு ஜியாமெட்ரி வந்து கேட்டாங்கன்னா, ஸோ தட்ஸ் டெட்ராஹீட்ரல் இன் நேச்சர். ஸோ இவனோட பாண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 109.25 minutes. 109.25 minutes. ஓகேடா? டவுட்ஸ் இருக்கா? ரொம்ப 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 சிம்பிள். அடுத்து நெக்ஸ்ட் வி ஹாவ் AB5 கேஸ். கொஞ்சம் குயிக்கா, ஏன்னா நிறைய வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் 1 hour தான் இருக்கு. ஸோ தட்ஸ் AB5 கேசஸ். அப்படின்னு என்னையா? A is surrounded by 5 electron pair or A is surrounded by 5 bonds. Example சார் PCl5. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் PCl5. ரைட். சார் இங்கே எப்படி சார் வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறது? ஆக்சுவலாக வந்து நான் டைரெக்டாகவே சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் A. ரைட். ஸோ இங்கே வந்து பாருங்க, இது வந்து என்னோட B, இது வந்து என்னோட B. ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. நீங்களே இமேஜின் வந்து பண்ணிக்கோங்க எப்படி வந்து இருக்குன்னு சொல்லி. இதை ஒரு சர்க்கிளாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பெரிக்கலாக வந்து இது பண்ணீங்கன்னா என்னோட ஈக்குட்டோரியல் ஆக்சிஸில் 3 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். என்னோட ஆக்சியல் பொசிஷன்ஸில் 2 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்கு பாருங்களேன். நீங்கள் வந்து இங்கே பாருங்க, இவனையும் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஸோ நம்மளுக்கு பாட்டம் வந்து எப்படி இருக்கு? எ சிங்கிள் பிளேன். அதில் வந்து என்ன இருக்கு? நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து இருக்கா? ஓகே ரைட். ஒரு ட்ரையாங்கல் பிளேனர் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணிட்டீங்க? 2 ஆண்டனா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு பேஸில் இந்த மாதிரி ஒரு ஆண்டனா வச்சுட்டு இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னவா மாறிடும்? ஒரு பிரமிடா வந்து மாறிடும். இந்த மாதிரி ஒரு பேஸ் வந்து வச்சுட்டு, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேஸ். இதில் வந்து என்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரி ஒரு ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னவா மாறிடும்? ஒரு பிரமிடா வந்து மாறிடும். அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸில் வி ஹாவ், ஸோ வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? ஒரு பிரமிடு வந்து இருக்கு. ஸோ டாப்ல ஒரு பிரமிடும் பாட்டம்ல வந்து ஒரு பிரமிடு வந்து இருக்கு. இப்போ இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்? ட்ரைகனல் பை பிரமிடல் அப்படி சொல்லுவோம். அப்போ என்னோட ஜாமெட்ரி வந்து கேட்டாங்கன்னா இங்க வந்து பாருங்க, இதுதான் நம்மளோட பேஸ். இதான் என்னோட பேஸ். ஸோ இது வந்து ட்ரைகனலா வந்திருக்கு. அதுக்கு மேல ஒரு ஆண்டனா. ஓகே, ஒரு பாயிண்ட் இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் எ பிரமிடல். அப்போ 2 பிரமிடல் வந்து இருக்கு. டாப்ல ஒன்று, பாட்டம்ல ஒன்று. அப்போ இதுக்கு ஜியாமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகனல் பை பிரமிடல். ஓகேவா? ரைட். இங்கே கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. என்ன சார் கொஸ்டின் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக எனக்கு வந்து பாண்ட் ஆங்கிள்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க கைஸ், ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா ஈக்குட்டோரியல் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். ஒரு குளோபை வந்து எடுத்து ஸோ சென்டரில் கட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ஈக்குட்டோரியல் ஆக்சிஸ். இப்படி கட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஆக்சியல் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு 2 பாயிண்ட் வந்து இருக்காங்க. இவங்களுக்கு பேர் வந்து ஈக்குட்டோரியல் எலமெண்ட்ஸ், இவனுக்கு பேர் வந்து ஆக்சியல் எலமெண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கலாம்னா, வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஆக்சியல் அண்ட் ஆக்சியல் வந்து கேட்கலாம். ஆர் வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஆக்சியல் அண்ட் ஈக்குட்டோரியல் வந்து கேட்கலாம். ஆர் வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த ஈக்குட்டோரியல் அண்ட் ஈக்குட்டோரியல் வந்து கேட்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு ஈக்குட்டோரியலோட ஆங்கிள் வந்து தெரியும். இங்க வந்து பாருங்க, ஈக்குட்டோரியலோட ஆங்கிள் வந்து தெரியும். ஸோ ஈக்குட்டோரியல் ஆங்கிள் வந்து 120. இங்க பாருங்க, இதுதான் ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல நம்மளுக்கு வந்து இருக்குது. ரைட். பாண்ட் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும்? 120 வந்து இருக்கும். கரெக்டா இல்லையா? ஈக்குட்டோரியல்ல நம்மளுக்கு வந்து 120 இருக்கும். அப்போ ஆங்கிள் பிட்வீன்
The equatorial and equatorial வந்து பார்த்தீங்கன்னா we have 120. So that is the angle between. So that is the axial and axial வந்து பார்த்தீங்கன்னா 180. ஏன் சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இங்க பாருங்க இவனும் வந்து எப்படி இருக்கான் லீனியர் axial linear right. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the angle between axial and equatorial இந்த bond angle ஸோ வந்து கேட்டாங்கன்னா எனக்கு வந்து 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ரைட் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் ஸோ வி ஹாவ் ஏபி 6 கேஸ். ஏபி 6 கேஸ் ரைட். ஏபி 6 கேஸ்க்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஏ ரைட். ஸோ எனக்கு வந்து இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி, ஸோ இங்கே வந்து ஒரு பி அண்ட் பி. இது என்னம்மா, இதுக்கு பேர் என்னம்மா சொல்லலாம்? ஸ்கொயர் பிளேனர். ஸ்கொயர் பிளேனர். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு பி, இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு பி. ஸோ இதுதான் என்னோட கம்ப்ளீட் ஏபி 6 கேஸ் ரைட். இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவனோட ஜியாமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா we can say octahedral அப்படி சொல்லுவோம். OH அப்படின்னா octahedral. Octahedral. சார் பாண்ட் ஆங்கிள் சார் ஆல் த பாண்ட் ஆங்கிள் ஈக்குவல் 90 டிகிரியா தான் வந்திருக்கு. ஆல் த பாண்ட் ஆங்கிள் ஆர் ஈக்குவல். ஸோ 90 டிகிரி. இதை தான் நம்ம வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 6 கேஸில் வந்து யூஸ் பண்ணுவோம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? அங்கே வந்து உங்களுக்கு இது தெரியணும் ரைட். கோஆர்டினேஷன் நம்பர் 6 கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோஆர்டினேஷன் நம்பர் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அங்கே இதுதான் வந்து அப்ளை பண்ணுவோம். கைஸ் டவுட்ஸ் இருக்கா? கைஸ் டவுட்ஸ் இருக்கா? So then we have AB7 case. AB7 na A is bonded with, so there's a 7 elements, right? So இங்க வந்து எனக்கு வந்து எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A, இது வந்து என்னோட B, இது என்னோட B. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா we have B, B, B. So இங்க வந்து we have, so there's a B and B வந்து இருக்கும், right? So இங்க வந்து எனக்கு வந்து ஜியாமெட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டைம் கூட கேட்டிருந்தாங்க. பென்டகனல் பைபிரமிடல். பைபிரமிடல். நீங்களே வந்துட்டு என்ன பண்ணலாம்னா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ரைட். பென்டகனல் பைபிரமிடல் ரைட். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? ஏதாவது இந்த பாயிண்ட்ல எனக்கு வந்து டவுட்ஸ் இருக்கா? டவுட் இருந்தால் சொல்லுங்க, நான் மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரைட். ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வந்து ஜென்ரல். இது வந்து ஜென்ரல்னா என்னது? ஏ இஸ் பாண்டட் வித் பி. அப்போ ஒன்லி வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், A is bonded with B னா பாண்ட்ஸை வந்து ஒரு எலக்ட்ரான் பேர்ஸை வந்து கன்சிடர் பண்ணி அந்த எலக்ட்ரான் பேர்ஸை எப்படி வந்து 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் கேசஸ் வந்து பார்க்க போகிறோம். நிறைய ஸ்பெஷல் கேசஸ் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக வேலன்ஸ் பாண்ட் தியரி வந்து முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தட் இஸ் AB2 கேஸ். AB2 கேஸ் ஓகேவா? AB2 கேஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. ஸோ தட் இஸ் BeCl2. நீங்களே ஆன்சர் சொல்லலாம். எத்தனை லோன் பேர்ஸ் வந்துருக்கு நம்மளுக்கு? சாரி எலக்ட்ரான் பேர்ஸ் 2 எலக்ட்ரான் பேர்ஸ். 2 எலக்ட்ரான் பேர்ஸ்னா சார் லீனியர் இன் ஜியாமெட்ரி சார். லீனியர் இன் ஜியாமெட்ரி சார். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து என்ன சொல்றேன்? ஸோ வி ஹாவ் ரெண்டுமே எனக்கு வந்து பாண்ட் பேர். ரெண்டுமே எனக்கு வந்து பாண்ட் பேர். ஸோ வி ஹாவ் 2 பாண்ட் பேர் சார். அப்போ 2 பாண்ட் பேர்னா எனக்கு வந்து லீனியர் இன் ஸ்ட்ரக்சர் சார். பாண்ட் ஆங்கிள் வந்து கேட்டிங்கன்னா சார் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னமா அது 180 டிகிரிமா சார். வாட் அபவுட் த ஷேப் சார்? ஷேப்பும் ஜியாமெட்ரியும் சேம் தான். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே பாண்ட் பேராக இருந்தது. எனக்கு எல்லாமே பாண்ட் பேராக இருந்துச்சுன்னா எனக்கு ஷேப்பும் ஜியாமெட்ரியும் சேம் தான். அப்போ இங்கே வந்து என்ன சார்? ஸோ தட்ஸ் அ லீனியர் சார். எக்ஸாம்பிள் சார் ஸோ தட்ஸ் அ BeCl2. இன்னொரு எக்ஸாம்பிள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து we have CO2. CO2. CO2 எனக்கு வந்து எஸ் சதீஷ் NCERT படிக்கணுமா சார் இதுக்கு அப்படின்னா NCERT கொஞ்சம் தெரிஞ்சால் போதும் சதீஷ். ஓகேவா? ரொம்பனா வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் CO2 சார். இவன் என்ன கேஸ் சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்க. CO2 லூவி ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிங்கன்னா நேற்று உங்களுக்கு சொல்லி தந்தேன். இதுதான் CO2 லூவி ஸ்ட்ரக்சர். கைஸ் நல்லா நோட் பண்ணிக்கணும் சார். இங்கே டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 எலக்ட்ரான் பேர் தானே சார். இங்கே பாருங்க, ஒரு பாண்டுனா ஒரு எலக்ட்ரான் பேர்னு சொன்னேன். அப்போ 4 பாண்ட் இருக்கு. அப்போ வந்து 4 எலக்ட்ரான் பேர்னா நம்மளுக்கு AB4 கேஸ் தானே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. புரிஞ்சுதா? ஸோ வந்து எனக்கு என்னது நோ. ஸோ ஏன்னா கார்பன் இஸ் அட்டாச் வித் 2 எலமெண்ட்ஸ். அதாவது இதையும் நீங்க வந்து என்னவா கன்சிடர் பண்ணணும்? AB2 கேசஸா தான் கன்சிடர் பண்ணணும். அதாவது ஒரு டபுள் பாண்டை நீங்க வந்து என்ன பண்ணிடணும்? ஒரு எலக்ட்ரான் பேரை வந்து எடுத்துக்கணும். புரிஞ்சுதாமா? இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஸோ வி ஹவ் CO2. ஜென்ரல் அவனோட லூவி ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா வி ஹவ் C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் O. இதான் அவனோட லூவி ஸ்ட்ரக்சர். சார் நீங்க இப்பதானே சொன்னீங்க ஒரு பாண்ட்ல நம்மளுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் பேர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க 4 பாண்ட்ஸ்னா 4 எலக்ட்ரான் பேர்னா AB4 கேஸ் தானே சார் அப்படின்னா நோ. எனக்கு வந்து ஒன்லி நீங்க எதை மட்டும் கன்சிடர் பண்ணணும்? சரௌண்டிங் ஆட்டத்தை கன்சிடர் பண்ணீங்கன்னா அப்போ ஒரு டபுள் பாண்டை நீங்க வந்து என்னவா வந்து கன்சிடர் பண்ணணும்? இந்த மாதிரி கேசஸ்க்கு ஒரு எலக்ட்ரான் பேரா தான் வந்து கன்சிடர்
ஓகேவாமா? ஓகேவா? குட். ஸோ அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்த பாயிண்ட். எனக்கு இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வாட் இஸ் ஜியோமெட்ரி ஃபார் N2? லீனியர் ஈவனும். இவனோட லூவி ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க வரைஞ்சீங்கன்னா, வி ஹேவ் N ட்ரிபிள் பாண்ட். ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த மாதிரி தான் எனக்கு வந்து கிடைக்கும். அப்ப எனக்கு ஆக்சுவலா the nitrogen is attached with only one B. பட் அது இல்லாம நம்மளுக்கு என்ன இருக்கு? வி ஹேவ் ஒன் லோன் பேர். புரிஞ்சதா புரியல? நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்ப இந்த கம்ப்ளீட் ட்ரிபிள் பாண்ட நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஒரு சிங்கிள் லோன் பேரா தான் கன்சிடர் பண்ணணும். ஆல்ரெடி நைட்ரஜன் இஸ் சரவுண்டட் பை அனதர் லோன் பேர். அப்ப எப்படி இருக்கு நம்மளுக்கு? A இஸ் சரவுண்டட் பை ட்ரிபிள் பாண்டும் ஒரு லோன் பேர் வந்து இருந்துச்சுன்னா, இவனும் எனக்கு வந்து என்ன கொடுப்பான்? சோ தட்ஸ் a லீனியர் ஸ்ட்ரக்சர் தான் வந்து கொடுப்பான். புரிஞ்சதா? நைட்ரஜன் இட் இஸ் a லீனியர் அண்ட் பாண்ட் ஆங்கிள் சார், பாண்ட் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. சாரி, 180 டிகிரி. புரிஞ்சதாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்த பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து போலாமா? So next we have, so there's a AB3 cases. ஒண்ணுன்னா வந்து ஆட் பண்ணிட்டே வரேன். So எனக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, we have BF3. இது வந்து எக்ஸாம்பிள். இங்க வந்து இவனோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா, so there's a boron is surrounded by, so there's a 3F. அப்ப எப்படிமா இதுக்கு பேர் வந்து என்னது? இது வந்து we have 3 bond pair. இந்த கேசஸ்க்கு ஆல்ரெடி நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. சார் ஜியோமெட்ரி என்னமா? ட்ரைகனல் பிளேனர். சார் பாண்ட் ஆங்கிள் சார். பாண்ட் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வந்து என்னது? சாரி, பாண்ட் ஆங்கிள். ஸோ தட்ஸ் 120 டிகிரி. சார் வாட் இஸ் அ ஷேப் சார்? உங்களுக்கு வந்து லோன் பேர்ஸ் எதுவுமே கிடையாதுன்னா ஷேப்பும் ஜியோமெட்ரி சேம் தான். ஸோ அப்போ இங்கே ஒன்றும் வந்து யாரு? ட்ரைகனல் பிளேனர். புரிஞ்சதா புரியலையாமா? இந்த ரெண்டு கேஸ்லையும் AB2 கேஸ் அண்ட் AB3 கேஸ்ல உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஜியோமெட்ரியும் ஷேப்பும் சேம் தான், பாண்ட் ஆங்கிள் சேம் தான். ஓகேவா? பாண்ட் ஆங்கிள் மாறவே மாறாது. ஸோ அடுத்த கேஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have AB4 கேஸ். எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AB4 கேஸ். ஸோ there's a CH4 and we have NH4 plus. சார் இந்த கேசஸ்க்கு எப்படி சார் வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்றது? இந்த கேசஸ்க்கு நான் எப்படி சார் வந்து ஆன்சர் பண்றது அப்படின்னா, எனக்கு எப்படி இருக்கும்? கார்பன் இஸ் சரவுண்டட் பை 4. அப்ப ஆல் த பாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு? இங்க பாருங்க, 4 பாண்ட் பேர். புரிஞ்சதா? பாண்ட் பேர்னா என்னது? உங்களுக்கு கிடைக்கும்ல எலக்ட்ரான் பேர் ஃப்ரம் பாண்ட்ஸ், ரைட்? இந்த கேசஸ்க்கு ஆல்ரெடி we know the geometry என்னமா? டெட்ராஹீட்ரல். பாண்ட் ஆங்கிள் என்னமா? so there's a 109.25. சார் ஷேப் சேம் சார், டெட்ராஹீட்ரல் தான். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா சார்? வேற யார் சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, xenon O4. இவனுக்கு வந்து என்ன வரும்? நம்மளுக்கு AB4 கேசஸ் தான். சார் எப்படி சார் xenon O4 வந்து எனக்கு வந்து AB4 கேஸ் அப்படின்னா, xenonங்கிறது யாரு? நோபல் கேசஸ். அவனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்னமா? 8. அப்ப 2, 4, 6, 8. ஸோ யாரு கூட வந்து நீங்க வந்து பாண்ட் பண்ண போறீங்க? 4 ஆக்சிஜன் ஆட்டம். ஆக்சிஜனோட வேலன்ஸ் என்னது? 2. ஆக்சிஜன் வச்சு 2 பாண்ட் மேக் பண்ண முடியுமா? இங்க பாருங்க, 1, 2, 3, 4. முடிஞ்சுதா? அப்ப xenon is surrounded by what? 4 oxygen atom. டபுள் பாண்ட் என்னவா கன்சிடர் பண்ணிருக்கேன்? சிங்கிள் எலக்ட்ரான் பேரா கன்சிடர் பண்ண சொல்லிருக்கேன். now xenon is surrounded by what? so there's a 4 electron pairs. அப்ப இவனும் யாரு? so there's a AB4 cases. ஓகேவா? இப்போ இதுல இங்க பாருங்க, AB4 கேஸ்ல இவன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, so we have, இங்க வந்து பாருங்க, NH3. யாருமா இம்பார்ட்டன்ட்? NH3. ஸோ இவனோட லூவி ஸ்ட்ரக்சர் வரைஞ்சீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ ஹியர் வி ஹவ் லோன் பேர். அப்போ எப்படிமா இருக்கு? இங்க பாருங்க, ஸோ வி ஹவ் 3 பாண்ட் பேர் சார். அப்படின்னா என்னது? 3 பேர்ஸ் ஃப்ரம் பாண்ட். அடுத்து வந்து பாருங்க சார், வி ஹவ் 1 லோன் பேர் சார். புரிஞ்சதா? அப்போ ஒரு லோன் பேர் இருக்கு, 3 பாண்ட் பேர் வந்து இருக்கு. ஸோ அப்ப இவனு யாரு? ஆக்சுவலா டோட்டல் வந்து நம்மளுக்கு என்னது? 4 எலக்ட்ரான் பேர். அப்ப 4 எலக்ட்ரான் பேர்னா 4 எலக்ட்ரான் பேர் கேஸ்னா என்ன கேஸ்மா இது? சார் AB4 கேஸ் சார். வெரி குட். AB4 கேஸ். சார் ஜியோமெட்ரி சார், ஜியோமெட்ரி டெட்ராஹீட்ரல். வெரி குட். சார் பாண்ட் ஆங்கிள் சார், ஜெனரலி த பாண்ட் ஆங்கிள் இஸ் 109.25. சார் வாட் இஸ் அ ஷேப் சார்? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நீங்க வந்து ஷேப் வந்து கண்டுபிடிக்கும் போது இந்த லோன் பேர்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஷேப்புங்கிறது வந்து என்னது? ஸோ ஒரு மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜியோமெட்ரிங்கிறது இன் ஆல் ஸ்பேசஸ்ல நம்ம வந்து கன்சிடர் பண்ண போறோம். ஸோ ஷேப்புங்கிறது உங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சைட்ல இருந்து மட்டும் தான் நீங்க வந்து பார்ப்பீங்க.
டாப் வியூ ஆர் பாட்டம் வியூ ஆர் ஸோ தட்ஸ் அ சைட் வியூ இதான் பார்க்க போறோம். ஸோ அந்த டைம்ல இந்த லோன் பேரோட எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. இப்ப ஷேப் வந்து கன்சிடர் பண்ணும்போது. ஸோ அப்ப எப்படிமா இருக்கு? இங்க வந்து பாருங்க. ஆக்சுவலா இங்க வந்து பாருங்க. எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஏபி4 கேஸ்க்கு நல்லா நோட் பண்ணும். ஏபி4 கேஸ்க்கு இங்க ஒரு பியா, இங்க ஒரு பி, இங்க ஒரு பி, இங்க ஒரு பி வந்து இருக்கும். நான் வந்து இங்க பாருங்க, நீட்டா இவன மட்டும் டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா அதானே லோன் பேர். அதானே லோன் பேர். இப்போ வந்து பாருங்க, ஆக்சுவலா இவங்கள நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, எனக்கு வந்து என்ன இருக்கும்? பாட்டம்ல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா? அதுக்கு மேல வந்து என்ன இருக்கு? ஒரு ஆண்டனா. புரிஞ்சதா? புரியலையா? பாட்டம்ல நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள். இங்க பாருங்க. இதான் பாட்டம்ல ஒரு ட்ரையாங்கிள். இந்த பி 3 பேரையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? ஒரு ட்ரையாங்கிள் வந்து கிடைச்சிரும். அதுக்கு மேல வந்து ஒரு ஆண்டனா. அப்ப உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஒரு பிரமிடா மாறிடுமா? ஒரு ட்ரையாங்கிள் பிரமிடா மாறிடுமா? அப்ப ஷேப் வந்து கேட்டாங்கன்னா, சோ தட்ஸ் எ பிரமிடல் ஷேப். புரிஞ்சுதாடா? புரிஞ்சுதா? நீங்களே வந்துட்டு என்ன பண்ணிடலாம்? மாடிஃபை பண்ணிடலாம். நீங்களே மாடிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? சார் வேற எந்தெந்த கேஸஸ்னா இது மாரி வரும் சார்? 3 பாண்ட் பேர் அண்ட் லோன் பேர். யாருக்காவது எக்ஸாம்பிள் தெரிஞ்சா சொல்லுங்க கொஞ்சம் குயிக்கா. சார் வேற எந்தெந்த கேஸ்க்குலாம் நமக்கு வந்து பாண்ட் பேர் அண்ட் லோன் பேர் வந்து கிடைக்கும்? எக்ஸாம்பிள் சொல்லுங்க கொஞ்சம் குயிக்கா. அட போங்கயா. H2O. ஓகேவா? அடுத்து வந்து பார்க்க போறோம். அடுத்து வந்து பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? இங்க பாருங்க. நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. H2O. ஆன்சர் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஒரு ஒரு நிமிஷம் தான் நம்மளுக்கு டைம். சோ இவனோட ஜியோமெட்ரி, ஷேப் இதெல்லாம் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எப்படி இருக்கு நம்மளுக்கு? வாட்டரோட ஸ்ட்ரக்சர் வரைங்க. வாட்டரோட ஸ்ட்ரக்சர் வரைங்க. இதான் வாட்டரோட லூயிஸ் ஸ்ட்ரக்சர். வாட்டரோட லூயிஸ் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சதா புரியல? இதான் என்னோட வாட்டரோட லூயிஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே ரைட்? வாட்டரோட லூயிஸ் ஸ்ட்ரக்சர். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னேன்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, xenon O3. இதோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு பாருங்க. உங்களுக்கு இப்படியே வந்து கிடைக்கும். எது வந்து கிடைக்கும்? பிரமிடல் ஷேப் வந்து கிடைக்கும். வாட்டரோட ஸ்ட்ரக்சர். வாட்டர்ங்கிறது திஸ் இஸ் AB4 கேஸ். எப்படி சார் சொல்றீங்க? இங்க வந்து பாருங்க 2 பாண்ட் பேர் இருக்கு. பிளஸ் வந்து 1 லோன் பேர் வந்து இருக்கா? 2 பாண்ட் பேர் இருக்கு. ஒரு லோன் பேர் வந்து இருக்கா? 2 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர். சாரி 2 லோன் பேர். சோ அப்ப இவன் வந்து என்ன கேஸ்? AB4 கேஸ். AB4 கேஸ். சார் AB4 கேஸ்னா ஜியோமெட்ரி என்னமா? மாறவே மாறாது. டெட்ராஹெட்ரல். சார் பாண்ட் ஆங்கிள் பார்ப்போம். அடுத்த பாயிண்ட். சார் வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த மாலிக்யூல் சார்? இந்த பாயிண்ட்க்கு வந்து ஆன்சர் வந்து என்னமா வரும்? ஷேப் ஆஃப் த மாலிக்யூல்ஸ். ஷேப் ஆஃப் த மாலிக்யூல்ஸ். நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. AB4 AB4 இதுதானே நமக்கு வந்து AB4 ஓட கேஸ். AB4 ஓட கேஸ். 2 லோன் பேர் இருக்கு. இது ஒரு லோன் பேர், இது ஒரு லோன் பேர். 2 லோன் பேர் டெலீட் பண்ணிடுங்க. அப்ப எப்படி இருக்கு நம்மளுக்கு? சோ ஒரு பென் ஷேப்ல வந்திருக்கா? ஆர் வி ஷேப்ல வந்திருக்கா? என்னோட புரியுதா புரியல? இங்க வந்து பாருங்க. இத கனெக்ட் பண்ணுங்க இவங்க 3 பேரையும். சோ நம்மளுக்கு வந்து A டாப்ல, 2 பாட்டம், ஒரு பென் ஷேப்ல வந்திருக்கா? ஓகேவா? சோ அப்ப வாட்டர் வந்து கேட்டாங்கன்னா, ஜியோமெட்ரி டெட்ராஹெட்ரல். சோ ஷேப் வந்து கேட்டாங்கன்னா, பி ஷேப்ட் ஆர் பென் ஷேப்ட். புரிஞ்சதா? சார் பாண்ட் ஆங்கிள் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இங்க வந்து பாருங்க. இது 2மே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இவன் சும்மா இருப்பானா? ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸ். அவன் வந்து டைரக்ட்டா நியூக்ளியஸ் கூட கனெக்ட் ஆயிருக்க மாட்டான். சோ இவன் வந்து என்ன பண்ணுவான்? அழகா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது, இங்க யார் இருக்காங்க? பாண்ட் பேர். இந்த பாண்ட் பேர் மேல வந்து என்ன பண்ணுவான்? ஒரு ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் கிரியேட் பண்ணுவானா? அப்ப ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் கிரியேட் பண்ணானா, இனிஷியலா எனக்கு வந்து இப்படி இருந்தது. OH பாண்ட் வந்து இப்படி இருந்தது. அப்ப ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ்னால இப்படி ஆயிருச்சு. அப்ப பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆயிருக்குமா? அப்ப த பாண்ட் ஆங்கிள் இஸ் லெஸ் தென் 109.25. ஓகேவா? 109.25. கொஸ்டின்ஸ் இருக்காமா? கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ குயிக்கா வந்து பாருங்க. இதான் என்னோட பாயிண்ட். ஓகே ரைட். ஃபைனலா உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். O3 ஓசன் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AB3 கேஸ். ஓகேவா? ஸோ ஃபைனலி வி ஹேவ் OH மைனஸ். இது ஒரு டைம் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து ஆன்சர். ஸோ OH மைனஸ். ஸோ எப்படி இருக்கும் நம்மளுக்கு? OH மைனஸ். அப்போ ஆக்ஸிஜன் இஸ் சரவுண்டட் பை எத்தனை எலக்ட்ரான்ஸ்மா? ஜெனரலா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? மைனஸ்னா 7 எலக்ட்ரான்ஸா? அப்ப இங்க பாருங்க 1, 2, 3. ஸோ ஹைட்ரஜன். இதுதான் OH ஓட ஸ்ட்ரக்சர். அப்ப எப்படி இருக்கு பாருங்க? ஆக்ஸிஜன் இஸ் சரவுண்டட் பை 3 லோன் பேர்ஸ் பிளஸ் 1 பாண்ட் பேர். இவங்கலாம் யாரு? AB4 கேஸ். AB4 கேஸ். ரைட்? அப்ப ஜியோமெட்ரி என்னமா? டெட்ராஹெட்ரல். பாண்ட் ஆங்கிள் என்னது? ஜெனரலா 109. ஸோ எனக்கு வந்து ஷேப் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் வந்து கேட்கறாங்க. அப்ப நீங்களே வந்து என்ன பண்ணிடலாம்? இதான் உங்களோட ஐடியா. ஸோ நீங்களே வந்து என்ன பண்ணிடலாம்? சார் ஷேப் வந்து குடுத்துட்டு, ஸோ வந்து என்ன பண்ண போறோம்? 3 லோன் பேர் இருக்கு. 1 லோன் பேர், 2 லோன் பேர், 3 லோன் பேர். பாருங்க. A அண்ட் B எப்படி இருக்காங்க? இட் இஸ் a லீனியர் மாலிக்யூல். லீனியர் ஷேப். புரிஞ்சதா? ஸோ இதுதாம்மா ஷார்ட்கட். வேற எதுவுமே கிடையாது.
உங்களுக்கு வந்து தெரியணும் எனக்கு வந்து என்னன்னா ஜென்ரலா ஒவ்வொன்றுத்துக்கும் AB2, AB3, AB4, AB5, AB6, AB7ஓட ஜென்ரல் எனக்கு வந்து டயக்ராம் வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் சால்வ் பண்ணல அந்த டயக்ராம் தெரிஞ்சதுன்னா நீங்களே வந்து என்ன பண்ணிடலாம் லோன் பேர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதோட ஷேப் ஆஃப் த மாலிகுல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஷேப் ஆஃப் த மாலிகுல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க வி ஹவ் AB5 கொஞ்சம் குயிக்கா ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் அப்பதான் ஹைபிரிடைசேஷன் முடிக்க முடியும். AB5 கேசஸ் AB5 கேசஸ் ரைட் AB5 கேஸ் இப்பதான் வந்து பார்த்தோம் எக்ஸாம்பிள் வந்து PCl5 எனக்கு வந்து எப்படி இருப்பாங்க எனக்கு வந்து A சென்டர்லையும் ஸோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா B அண்ட் B ஸோ A வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க B அண்ட் B இதுதான் என்னோட பாயிண்ட் ரைட் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரியும் இவங்க வந்து யாரு ட்ரைகோனல் பைபிரமிடல் வெரி குட் ஆங்கிள் வந்து நமக்கு வந்து தெரியும் ஸோ தர்ஸ் ஆக்சியல் வந்து நம்மளுக்கு வந்து 180 டிகிரி ஆகும் ஆக்சியல் அண்ட் ஈக்குட்டோரியல் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ வந்து நான் டைரக்டா வந்து ஆன்சர்ஸ் வந்து போயாச்சு இப்போ இந்த கேஸ்ல ப்ராப்ளமே கிடையாது இங்க வந்து என்னது ஆல் 5 எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து யாரு பாண்ட் பேர் இப்போ வந்து ஆல் எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து யாரு 5 பாண்ட் பேர்ஸ் வந்து இருக்கு இதுல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு கேஸஸ் வந்து பார்க்க போறோம் ரைட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க we have SF4 இவனோட ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க ட்ரா பண்ணீங்கன்னா எஸ்ங்கிறது என்ன ஃபேமிலிமா சல்ஃபர் எந்த ஃபேமிலி சல்ஃபர்ங்கிறது ஆக்சிஜன் ஃபேமிலி ஆக்சிஜன் ஃபேமிலினா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அவனை சுத்தி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 6 பேர் இருப்பாங்க 2 ஓகேவா ஸோ ஆக்சுவலாக வந்து பாருங்க எப்படி இருப்பாங்கன்னா 2 4 5 6 F4னா என்னமா 4 ஃப்ளோரின் கூட வந்து பாண்டை வந்து மேக் பண்ண போறோம் 4 ஃப்ளோரின் கூட வந்து பாண்டை வந்து மேக் பண்ண போறோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எப்போதுமே எனக்கு வந்து இந்த AB5 கேசஸ் மட்டும் ஒரு ஸ்பெஷல் வந்து இருக்கு ரூல் என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சென்ட்ரல் ஆட்டம் கூட நீங்க வந்து ஒரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டை பாண்டா வந்து மேக் பண்ண போறீங்கன்னா அந்த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டை எங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும்னா இந்த ஆக்சியல் பொசிஷன் எங்க வந்து ஃபில் பண்ணணும் ஆக்சியல் பொசிஷன் அப்பனா இங்க வந்து பாருங்க எஃப் அண்ட் எஃப் புரிஞ்சதாடா ஸோ இது வந்து ஒரு ரூல் இதுக்கு பேர் வந்து பென்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பத்தி இப்போ வந்து நான் பெருசாக உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது அப்போ எனக்கு வந்து சல்ஃபர் அவனோட ஃப்ளோரின் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்போ நீங்க மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் எங்க வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இனிஷியலா இன் ஆக்சியல் பொசிஷன்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ரைட் ஸோ அடுத்த பாயிண்ட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க அதே மாதிரி நம்மளுக்கு வந்து லோன் பர்ஸ் எப்பவுமே எங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குட்டோரியல் பொசிஷன்ஸ் அப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுதான் என்னோட எஃப் இதுதான் என்னோட எஃப் இதான் SF4 இவனும் யாரு AB5 கேஸ் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா AB5 கேஸ்னா என்னது A is surrounded by 5 electron pair என்னென்ன எலக்ட்ரான் பேர் இருக்கு 4 பேர் ஃப்ரம் பாண்ட் சார் அண்ட் 1 ஃப்ரம் so there's a lone pair சார் ஒத்துக்கிறீங்களாமா கரெக்டா இல்லையா முடிஞ்சது ஸோ அப்போ ஜியாமெட்ரி AB5 கேஸ்க்கு ஜியாமெட்ரி நம்ம AB5 கேஸ்க்கு ட்ரைகனல் பைபிரமிடல் ஓகே ரைட் ட்ரைகனல் பைபிரமிடல் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் ஓகேவா எனக்கு இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஷேப் ஆஃப் த மாலிகுல்ஸ் வந்து ஒண்ணுமே கிடையாது இவனை ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க இந்த மாலிகுல்ஸை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க இந்த மாலிகுலை ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க அப்ப எனக்கு என்ன ஆயிடும் SF இந்த மாதிரி கிடைச்சிருமா புரிஞ்சதா இது எப்படி இருக்கு நம்மளுக்கு ஒரு சீசா மாதிரி இருக்கா ஓகேவா ஸோ அப்போ இவன் வந்து யாரு இட் இஸ் அ சீசா ஷேப் புரிஞ்சதா ஒண்ணுமே கிடையாது ஒரு 90 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ண போறோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இன் AB5 கேசஸ்ல லோன் பேர்ஸ் வந்துச்சுன்னா எந்த பொசிஷன்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் ஆக்சியல் பொசிஷன் ஓகேவா புரிஞ்சுதா ஸோ நல்லா நோட் பண்ணிக்கணும் ஸோ இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்த பாயிண்ட் போலாமா அடுத்த பாயிண்ட் ரைட் இதே மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய கேசஸ் எல்லாம் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸோ வி ஹவ் ClF3 ஸோ மற்றெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க என்னால் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலில் கொண்டு போக முடியாது உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு PDF வந்து ஷேர் பண்றேன் அதில் கம்ப்ளீட்டா என்னென்ன இது ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் ClF3மா இவனோட ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா Cl F பட் இங்க வந்து 2 லோன் பேர்ஸ் வந்துருக்கு இதுதான் ClF3யோட கேஸ் குளோரின்ங்கிறது யாரு இட் இஸ் ஹாலஜன் இஸ் சரௌண்டட் பை வாட் 7 எலக்ட்ரான்ஸ் அப்போ குளோரின் இஸ் சரௌண்டட் பை 7 எலக்ட்ரான்ஸா யாரு கூட வந்து மேக் பண்ண போறீங்க குளோரினுக்கு 1 வந்து கொடுத்துட்டீங்கன்னா அப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன இருக்கும் 4 எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குமா அந்த 4 எலக்ட்ரான்ஸ் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் இதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா குட் ஸோ அடுத்த பாயிண்ட் போலாமா அப்போ இங்க வந்து பாருங்க ஆக்சுவலாக வந்து இவன் வந்து யாரு AB5 கேஸ் பட் AB5 கேஸ்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்காங்க 3 பாண்ட் பேரும் பிளஸ் 2 லோன் பேர்ஸ் வந்து இருக்காங்க ஜியாமெட்ரி சார் ஜியாமெட்ரி ஈஸி யாருமா
ட்ரையாங்கல் பை பிரமிடல். சார் ஆங்கிள் சார், ஆங்கிள் இங்க வந்து கொஞ்சம் வந்து வேரி ஆகும். ஏன்னா, இந்த 2 லோன் பேர் வந்து சும்மா இருப்பானா? இந்த மாரி ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் கிரியேட் பண்ணுவானா? ஆங்கிள் ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு வந்து பாருங்க. ஸோ ஆங்கிள் வந்து வேரி ஆகும். ரைட் குட். சார் வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த மாலிக்யூல் சார்? இவன அப்படியே வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. அப்படியே 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு? Cl இங்க ஒரு F, இங்க ஒரு F, இங்க ஒரு F. என்ன ஷேப்மா அது? T ஷேப். புரிஞ்சுதா? T ஷேப்ட். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. அண்ட் ஃபைனலா வி ஹேவ் ஸோ தட்ஸ் I3 மைனஸ். I3 மைனஸ். இவனும் வந்து ஒரு AB5 கேசஸ் தான். ஸோ I3 மைனஸ்னா எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் I, இட்ஸ் சரவுண்டட் பை I அண்ட் I இங்க ஒரு லோன் பேர், இங்க 2 லோன் பேர். அப்ப இவனும் யார்? AB5 கேசஸ். பட் நம்மளுக்கு என்ன இருக்கு? 2 பாண்ட் பேரும் 3 லோன் பேர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஜியாமெட்ரி சேம். பாண்ட் ஆங்கிள் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 180. ஸோ என்ன அப்படின்னா ஷேப் ஆஃப் த மாலிகுல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? இவங்க எல்லாரும் எடுத்துருங்க. இவன் தேவை கிடையாது, இவன் தேவை கிடையாது, இவன் தேவை கிடையாதுன்னா இட் இஸ் a லீனியர் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சுதா? கொஸ்டின் புரிஞ்சுதா? அப்ப இந்த பாயிண்ட்ல AB5 கேசஸ் எங்கெல்லாம் வருதோ முதல்ல லூவி ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் அதான் சொன்னேன். உங்களுக்கு வந்து AB5 அப்படின்னாவே எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நீங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கோங்க. எனக்கு மோர் நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் எங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்? இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். லோன் பேர்ஸ் எங்க ஃபிக்ஸ் பண்ணணும்? இங்க வந்து லோன் பேர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? இந்த 2 பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸி. போலாமாடா அடுத்து? ஈஸியா தானே இருக்கு. அடுத்த பாயிண்ட் AB6 கேஸ். AB6 கேஸ். ஸோ டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஸோ ஆல் த பேர்ஸ் வந்து எனக்கு வந்து பாண்ட் பேரா இருந்ததுன்னா ஸோ A இங்க வந்து we have B, இங்க வந்து we have B, இங்க வந்து B அண்ட் B. ஸோ இதுதான் என்னோட AB6 கேஸோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். ரைட்? இதான் நம்மளுக்கு வந்து AB6 ஓட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் சார் SF6. SF6. அப்ப சல்ஃபர் இஸ் சரவுண்டட் பை வாட்? 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோரினுக்கு வந்து ஷேர் பண்ணீங்கன்னா இதான் வந்து கிடைக்கும். சார் ஜியாமெட்ரி சார். ஜியாமெட்ரி ஆக்டாஹெட்ரல் ஆங்கிள் ஆல் ஆங்கிள் ஆர் 90 டிகிரி. ஓகேவா? இதுல ப்ராப்ளமே கிடையாது. இதுல ப்ராப்ளமே கிடையாது. இப்போ எனக்கு எங்கே ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have xenon OF. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட். இதான் இந்த டைம் ஜேஇல வந்து கேட்ட கொஸ்டின். இதான் இந்த டைம் ஜேஇல வந்து கேட்ட கொஸ்டின். ஸோ இவனோட ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது என்ன பண்ண போறோம்? ஷேப் ஆஃப் த மாலிகுல்ஸ், ஜியாமெட்ரி, பாண்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்க போறோம். அப்போ xenon ஹாலஜன். ஹாலஜன் வந்து என்னப்பா? சரவுண்டட் பை 8 எலக்ட்ரான்ஸ் தான். இங்க பாருங்க 2 4 6. ஓகேவா? ரைட்? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க எப்போதுமே AB6 கேஸ்ல ஒரு லோன் பேர் இல்லைன்னா 2 லோன் பேர். என்னது? AB6 கேஸ்ல 1 லோன் பேர் ஆர் 2 லோன் பேர் கேசஸ்க்கு இந்த லோன் பேர்ஸை எங்கே வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சியல் பொசிஷன், சாரி ஈக்குட்டோரியல் பொசிஷன். ஆக்சியல் பொசிஷன் எங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்? எந்த கேசஸ்க்கு மட்டும்? ஒன்லி 1 லோன் பேர் அண்ட் 2 லோன் பேர் கேசஸ். நல்லா நோட் பண்ணிக்கணும். 1 லோன் பேர் அண்ட் 2 லோன் பேர் கேசஸ். யாரு? AB6ல. AB6ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாருங்க இவன் தான் நம்மளுக்கு வந்து xenon OF4னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும் இவனோட ஸ்ட்ரக்சர்? இங்க வந்து ஒரு F, இங்க ஒரு F, இங்க ஒரு F, இங்க ஒரு F, இங்க வந்து we have 1 O. அப்ப நம்மளுக்கு என்னவா இருக்கு? we have ஒரு லோன் பேர் இருக்கா? இப்போ எப்போதுமே இங்க வந்து பாருங்க AB6 கேஸ்ல சிங்கிள் லோன் பேர் பிரசண்டா இருந்துச்சுன்னா அவனை எங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்? ஸோ இன் ஆக்சியல் பொசிஷன்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். 2 லோன் பேர் சார் அப்போ ஆக்சியல் பொசிஷன்ல தான் ஃபிக்ஸ் பண்ணணும். 3 அப்படின்னு வந்துருச்சுனாவே நீங்க வந்து என்ன பண்ணணும்? டைரக்டா ஈக்குட்டோரியல் பொசிஷன் வந்து ரைட்? சார் 3 லோன் பேர்ஸ் ஆர் மோர் தென் 3 லோன் பேர் சார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா 3 லோன் பேர் சார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா லோன் பேர் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ தட் டைம் யூ ஹேவ் டு மூவ் டு ஸோ தட்ஸ் ஈக்குட்டோரியல் பொசிஷன். புரிஞ்சுதாமா? ரைட். இப்போ இதுதான் நம்மளோட யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் xenon O4. ரைட்? ஸோ இது வந்து என்ன கேஸ்? ஸோ தட்ஸ் AB6 கேஸ். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா 5 பாண்ட் பேர் இருக்கா? ஸோ வி ஹவ் 1 லோன் பேர் வந்திருக்கு. 1 லோன் பேர் வந்திருக்கு. ஸோ இதுல எந்த டவுட்ஸுமே நம்மளுக்கு வந்து கிடையாது. ரைட்? 1 லோன் பேர் வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? ஆக்டாஹெட்ரல் இன் நேச்சர், ஆங்கிள் வந்து 90 டிகிரி இதெல்லாம் முடிச்சிடலாம். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த மாலிகுல்ஸ்? எனக்கு வந்து என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த மாலிகுல்ஸ் வந்து கேட்குறாங்க. எப்படிமா இருக்குது? நல்லா பாருங்க. நம்மளுக்கு பாட்டம் எப்படி இருக்கு? இட் இஸ் a ஸ்கொயர். பாட்டம் எப்படி இருக்கு? ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ஸ்கொயர்ல ஒரு ஆண்டனா வைங்க. அந்த ஆண்டனா எதை வந்து கிரியேட் பண்ணும்? ஒரு பிரமிடை வந்து கிரியேட் பண்ணுமா? அப்ப ஸ்கொயர் பிரமிடல். புரிஞ்சுதா நான் சொல்றது? இங்க பாருங்க பாட்டம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு? பாட்டம் வந்து ஒரு ஸ்கொயர் வந்து இருக்கு. ஸ்கொயருக்கு மேல வந்து ஒரு ஆண்டனா வைங்க. கனெக்ட் பண்ணுங்க எல்லா பாயிண்ட்டையும். நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? we are getting ஸ்கொயர் பிரமிடல் வந்து கிடைச்சிரும்.
ஸ்கொயர் பிரமிடல் வந்து கிடைச்சிடும். ரைட்? ஸ்கொயர் பிரமிடல் வந்து கிடைச்சிடும். இவ்வளோதான் லாஜிக். இவ்வளோதான் லாஜிக். ஸோ அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்த பாயிண்ட். இந்த கொஸ்டின் நம்மளுக்கு வந்து ஜென்ரலா வந்து கேட்கிற கொஸ்டின். ஜென்ரலா கேட்கிற கொஸ்டின்ஸ். ஸோ வி ஹேவ் ICl4 மைனஸ் ICl4 மைனஸ் ஆர் வந்து எனக்கு வந்து என்ன கேட்பானா xenon F4. அப்ப xenon சுத்தி நம்மளுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 8 எலக்ட்ரான்ஸ். இங்க பாருங்க 1 2 4 6 8. ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? இங்க வந்து பாருங்க F அண்ட் F அண்ட் F அண்ட் F. ஸோ எனக்கு 2 லோன் பேர்ஸ் வந்து இருக்கு. இவங்களை எங்க ஃபிக்ஸ் பண்ணோம்? ஆக்சியல் பொசிஷன்ல. ரைட்? ஸோ இவன் என்ன கேஸ் சார்? AB6 கேஸ் சார். ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா we have 4 bond pair plus 2 lone pairs வந்து நமக்கு வந்து இருக்கு. 4 bond pair and 2 lone pairs வந்து நமக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அந்த பாயிண்ட்ல? ரைட்? ஸோ அப்போ AB6 கேஸ். ஸோ அப்போ ஜாமெட்ரி ஆக்டாஹெட்ரல், ஜாமெட்ரி ஆக்டாஹெட்ரல், பாண்ட் ஆங்கிள் ஓகே. இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் வந்து கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த மாலிகூல்? அப்ப நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது? லோன் பார்ட்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. கன்சிடர் பண்ணலன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இட் இஸ் a ஸ்கொயர் பிளேனர். வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் a ஸ்கொயர் பிளேனர். புரிஞ்சுதாடா? ஸோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா VSER தியரி. ரைட்? இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைடு வந்து ஷேர் பண்ண சொல்றேன். சாரி, ஒரு கொஸ்டின் இது ஒரு சார் வந்து ஷேர் பண்ணுவாரு. அதுல வந்து இந்த இயர் 2026 JEE மெயின்ஸ்ல எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பார்த்து சால்வ் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு மோர் தென் இனஃப். ஓகே, குட். ஸோ அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்? வி ஹேவ் ஹைபிரிடைசேஷன். ஸோ ஹைபிரிடைசேஷன் என்னமா ஜென்ரலா? ஸோ ஹைபிரிடைசேஷனா இன்டர்மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். ரைட்? ஸோ நம்மளுக்கு நிறைய ஆர்பிட்டல்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்பிட்டல்ஸ் வந்து என்ன பண்ண போறீங்க? மிக்ஸ் பண்ண போறீங்க. யூ வில் கெட் ஸோ தட்ஸ் ஹைபிரைஸ் ஆர்பிட்டல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள் போலாமா? எக்ஸாம்பிள் போலாமா? ஸோ ஜென்ரலா ஸோ வி ஹவ் மீத்தேன். ஸோ வி ஹவ் மீத்தேன். ரைட்? ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? வி ஹவ் மீத்தேன் வந்து இருக்கு. ஸோ இந்த மீத்தேன் எப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும்? இந்த மீத்தேன் எப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் பார்க்கலாமா? ஆர்பிட்டல் டயக்ராம் யூஸ் பண்ணி. ரைட்? ஸோ நீங்கள் எல்லாருமே அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ வி ஹவ் ஸோ தட்ஸ் எனர்ஜி டயக்ராம். ரைட்? எப்படி இருப்பாங்க? ஸோ இதுதான் என்னோட 1s. ஸோ இதுதான் நம்மளோட 2s. ஸோ இதுதான் என்னோட 2p. கரெக்டா? ஸோ யாருக்கு வந்து ரைட் பண்ண போறேன்? எனர்ஜி டயக்ராம் ஃபார் கார்பன் வந்து ரைட் பண்ண போறேன். அப்போ கார்பன் சுற்றி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஜென்ரலா? ஸோ வி ஹவ் ஸோ தட்ஸ் 8 எலக்ட்ரான்ஸ். கரெக்டா இல்லையா? சாரி, ஸோ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? எஸ், 8 எலக்ட்ரான்ஸ் ஆர் 6 எலக்ட்ரான்ஸ்? 6 எலக்ட்ரான்ஸ். கார்பன் இஸ் சரௌண்டட் பை 6 எலக்ட்ரான்ஸ். இது வந்து எனர்ஜி. ஸோ இந்த 6 எலக்ட்ரான்ஸ் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்? இந்த ஆர்பிட்டல் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? அபவ் பிரின்சிபல் என்ன சொல்லுது? So we have to fill the electron from lower energy orbital to higher energy orbital. So Hans rules வந்து என்ன பண்ணுது? You have to fill the maximum 2 electrons in a single orbital அப்படின்னு சொல்லுது. கரெக்டா இல்லையா? அப்போ என்ன பண்ணிட்டோம்? 1sல 2 electrons, 2sல 2 electrons and இதுதான் என்னோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதுதான் என்னோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னோட கார்பன், இதான் என்னோட 2s ஆர்பிட்டல், இதான் என்னோட செகண்ட் ஷெல் n = 2. இந்த செகண்ட் ஷெல்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா we have 4 ஆர்பிட்டல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதான் என்னோட n = 2. ஸோ இதில் வந்து we have so there's a 4 ஆர்பிட்டல்ஸ் வந்து இருக்கு. அதாவது 2s ஆர்பிட்டல் and so there's a 2p ஆர்பிட்டல். ரைட்? ஸோ n = 2. ரைட்? ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு என்னால் என்ன பண்ண முடியாது? மீத்தேன் வந்து மேக் பண்ண முடியாது. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இங்கே வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2s இந்த 2p இவங்களை வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா மிக்ஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ண போறேன்? மிக்ஸ் பண்ண போறேன். ரைட்? இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு எலமெண்ட் வந்து எடுக்கிறீங்கன்னா எலமெண்ட்டை எந்த டிஸ்டர்பன்ஸுமே நீங்கள் வந்து கொடுக்கலைன்னா அவனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்படி தான் இருக்கும். கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 அண்ட் 2p2 வந்து இருக்கு. இந்த கார்பனுக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து கொடுத்தீங்கன்னா the one of the electrons என்ன ஆகுதுன்னா இங்க வந்து பாருங்க one of the electrons will move from இங்கிருந்து மூவ் ஆகி இங்க வந்து எனக்கு வந்து போயிடும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஐடியா? எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படி சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஸோ எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
அப்போ இனிஷியலாக கிரவுண்ட் ஸ்டேட்டில் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 1s2 2s2 and 2p2. And suppose if you give some small amount of heat now, so எனக்கு one of the electron from 2s is moving to 2p. So where we are getting 1s2, 2s1 and 2p3. So அதான் என்னோட எக்ஸிட் ஸ்டேட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ரைட், குட். ஸோ நான் வந்து இங்கே வந்து பாருங்க, ஆக்சுவலாக வந்து எனக்கு நான் வந்து இந்த ரெண்டு ஆர்பிட்டல்ஸையும் யார் யாரை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன், இந்த எஸ் ஆர்பிட்டல்ஸையும் பி ஆர்பிட்டல்ஸையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். ரைட், எஸ் ஆர்பிட்டலையும் பி ஆர்பிட்டலையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணனா எனக்கு வந்து என்ன கிடைச்சுன்னா we are getting hybridized orbitals வந்து கிடைக்கும். எத்தனை எஸ் ஆர்பிட்டல் மிக்ஸ் பண்ண போறீங்க, ஒரு எஸ் ஆர்பிட்டல். எத்தனை பி ஆர்பிட்டல் மிக்ஸ் பண்ண போறீங்க, ஸோ there's a 3 பி ஆர்பிட்டல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண போறீங்க. ஓகே ரைட், இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த பாயிண்ட் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த நம்பர் ஆஃப் இன்டர்மிக்சிங் ஆர்பிட்டல்ஸ், என்ன சொல்றேன் நான், நம்பர் ஆஃப் இன்டர்மிக்சிங் ஆர்பிட்டல்ஸ், எத்தனை இன்டர்மிக்சிங் 4 ஆர்பிட்டல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண போறோம். எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். எதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும், நம்பர் ஆஃப் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ்க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், 4 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் வந்து கிடைச்சிரும். அந்த 4 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் யார் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா sp3. அப்படின்னா என்ன மீனிங், ஒரு எஸ் ஆர்பிட்டல் கூட 3 பி ஆர்பிட்டல்ஸ் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு எஸ் ஆர்பிட்டல் கூட 3 பி ஆர்பிட்டல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ நம்பர் ஆஃப் இன்டர்மிக்சிங் ஆர்பிட்டல்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், நம்பர் ஆஃப் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் வந்து ஈக்குவலா வந்து இருக்கும். சார் எப்படி சார் வந்து நான் நேம் ஆஃப் த ஆர்பிட்டல் வந்து கொடுக்குறதுன்னா, எஸ் ஒரு எஸ்ஸை வந்து 3p கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் வந்து எதில் வந்து ரைட் பண்ண போறீங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸில் வந்து ரைட் பண்ண போறீங்க. அண்ட் ஃபைனலி வி ஆர் கெட்டிங், ஸோ there's a 4 sp3 ஆர்பிட்டல். இந்த பாயிண்ட் ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக எஸ் ஆர்பிட்டலோட ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும், எப்படிமா இருக்கும், இதுதான் எஸ் ஆர்பிட்டலோட ஷேப். பி ஆர்பிட்டலோட ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இவங்க 4 பேரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட், so there's a 4 sp3. 4 sp3. இந்த 4 sp3 யோட ஷேப் எப்படி சார் இருக்கும், சேமா இருக்கும். எனர்ஜி எப்படி சார் இருக்கும், சேமா இருக்கும். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க ஒரு ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் மேக் பண்ணீங்கன்னா அந்த 4 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸோட எனர்ஜி அண்ட் ஷேப் எப்படி இருக்கணும், ஷுட் பி சேமா வந்து இருக்கணும். புரிஞ்சுதாமா? இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, நீங்க ஒரு ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல் வந்து மேக் பண்ணிட்டீங்க. இதான் உங்களோட ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல். எப்போதுமே ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல் வச்சு we can make only sigma bond. நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல் உங்களுக்கு என்ன கொடுக்கும், only sigma bonds மட்டும் தான் கொடுக்கும். உங்களால பை பாண்டோ டெல்டா பாண்ட் எந்த ஒரு அதர் பாண்ட்ஸோ உங்களால வந்து என்ன பண்ண முடியாது, இந்த ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல் வச்சு மேக் பண்ண முடியாது. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட்ஸ். ஓகே, குட். ஸோ அப்போ ஜென்ரலாக இப்போ வந்து பாருங்க, இனிஷியலாக நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தது, இதுதான் என்னோட கார்பன். ஸோ இதுதான் என்னோட கார்பன், இதான் என்னோட 2s ஆர்பிட்டல். அங்கே ஒரு எலக்ட்ரான் இருந்தது, அங்கே ஒரு எலக்ட்ரான் இருந்தது. அண்ட் தென் ஸோ வி ஹாவ், ஸோ தட்ஸ் 3 p ஆர்பிட்டல்ஸ் வந்து இருந்தது. 3 p ஆர்பிட்டல்ஸ் எப்படி இருந்திருக்கும், ஒரு p ஆர்பிட்டல், ஸோ அனதர் p ஆர்பிட்டல், ஸோ அனதர் p ஆர்பிட்டல். இது எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து என்ன இருந்தது, 1 எலக்ட்ரான்ஸ் வந்து இருந்துச்சு. இப்படி தான் இருந்துச்சு ஜென்ரலாக. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நீங்கள் வந்து கார்பன் செகண்ட் ஷெல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஷெல் இஸ் சரௌண்டட் பை வாட், 2s and 2p ஆர்பிட்டல்ஸ். இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து இருந்தது. இதை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, மிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ கார்பனை சுற்றி எப்படி இருக்கு பாருங்க, the carbon is surrounded by ஒரு sp ஆர்பிட்டல், sp3, another sp3, another sp3, another sp3 மாறிடுச்சு. டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? another sp3 மாறிடுச்சு. இங்க ஒவ்வொரு இதுலயும் நம்மளுக்கு என்ன இருக்கு, we have 1 எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கு, 1 எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை யார் கூட வந்து மிக்ஸ் பண்ண போறீங்க, ஒவ்வொரு ஹைட்ரஜன் கூட வந்து மிக்ஸ் பண்ண போறீங்க. இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ முடிஞ்சுதா? இதுதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH. ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணுவான். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு பேர் தான் CH4ஓட ஸ்ட்ரக்சர். ஸோ புரிஞ்சுதா? அப்போ இனிஷியலாக நமக்கு எப்படி இருந்தது, கார்பன் இஸ் சரௌண்டட் பை 2 types ஆஃப் ஆர்பிட்டல், 2s and 2p. ஸோ வந்து என்ன பண்ணுறீங்க, இவங்க 2 பேரும் இன்டர்மிக்ஸ் வந்து பண்ணீங்கன்னா யூ வில் கெட் sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல். ஸோ அப்போ ஈச் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் கண்டென்ஸ் 1 எலக்ட்ரான்ஸ். இவங்க கூட யாரை வந்து மிக்ஸ் பண்ண போறீங்க, 4 ஹைட்ரஜன் மிக்ஸ் பண்ணீங்கன்னா அண்ட் ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் CH4. ஓகேவா? ரைட். இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா, இது என்ன டைப் ஆஃப் கேஸ், என்ன சே AB4 கேஸ்? ஏன்னா இங்க வந்து பாருங்க, இது வந்து யாரு, இட் இஸ் எலக்ட்ரான் பேர், இது ஒரு எலக்ட்ரான் பேர், எலக்ட்ரான் பேர், எலக்ட்ரான் பேர். என்னோட பாயிண்ட் புரியுதா? அப்ப இதை வந்து என்ன சொல்லலாம் சார், கேன் ஐ சே திஸ் இஸ் a AB4 கேஸ் சார்? AB4 கேஸ்னா வாட் அபௌட் தி ஜியோமெட்ரி, டெட்ராஹெட்ரல். புரிஞ்சுதா? அப்ப எனக்கு ஹைபிரிடைசேஷன்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், we can get what is the geometry,
வாட் இஸ் த பாண்ட் ஆங்கிள், வாட் இஸ் த ஷேப். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கம்ப்ளீட்டா புரியுதா நான் வந்து என்ன பாயிண்ட் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹைபிரிடைசேஷன் என்னது? இட் இஸ் த இன்டைரக்ட் வே டு ஃபைண்ட் த ஷேப் ஆஃப் த மாலிகுல்ஸ் ஆர் ஜியோமெட்ரி ஆர் பாண்ட் ஆங்கிள். ரைட்? ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்போ இங்க வந்து பாருங்க, இங்க நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஐ அம் கோயிங் டு டேக் ஒன் நம்பர். அந்த நம்பருக்கு பேர் வந்து என்ன சொல்லணும்னா ஸ்டீரிக் நம்பர் அப்படி சொல்லணும். இந்த ஸ்டீரிக் நம்பர் எனக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டைப்ஸ் ஆஃப் த ஹைபிரிடைசேஷன் வந்து கொடுக்கும். அப்படின்னா என்ன மீனிங்? இங்க வந்து இதோட டைப் இந்த மாதிரி ஒரு மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா, அங்க எந்தெந்த ஆர்பிட்டல்ல நீங்க வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு எங்க இருந்து கிடைக்கும்? ஃப்ரம் த ஸ்டீரிக் நம்பர் கான்செப்ட்ஸ். ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்டீரிக் நம்பர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா, யூ கேன் ஈஸிலி கெட் வாட் இஸ் த ஜியோமெட்ரி. ஒன்ஸ் யூ கெட் த ஜியோமெட்ரினா, யூ கேன் ஈஸிலி சே வாட் இஸ் த பாண்ட் ஆங்கிள். புரிஞ்சதாம்மா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஸ்டீரிக் நம்பர் எனக்கு வந்து என்ன டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்? வாட் டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் சொல்லிட்டு சொல்லும். ஹைபிரிடைசேஷன் என்னது? இன்டர்மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். எந்தெந்த ஆர்பிட்டல்ஸ் நீங்க வந்து மிக்ஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறது கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்ணும்? இன்டைரக்டா இது வந்து வாட் இஸ் த ஜியோமெட்ரி ஆஃப் த மாலிகுல்ஸ் பத்தி பேசும். இன்டைரக்டா வேற எதை பத்தி பேசும்? பாண்ட் ஆங்கிள் பத்தி பேசும். ஸோ அதை பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதை பத்தி தான் கம்ப்ளீட்டா வந்து இங்க வந்து என்ன பண்ண போறோம்? டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நான் மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அப்ப இங்க பாருங்களேன், ஆக்சுவலா இந்த CH4 கேஸ் மட்டும் எடுக்கிறேன். இதுக்கு ஸ்டீரிக் நம்பர் வந்து கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஸ்டீரிக் நம்பர் வந்து கண்டுபிடிக்க போறோம். SN அப்படின்னா ஸ்டீரிக் நம்பரோட ஃபார்முலா வந்து பாருங்க. ஸோ தட்ஸ் a number of surrounding atoms plus the number of lone pairs. இதான் எனக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிக் நம்பரோட ஃபார்முலா. ஸ்டீரிக் நம்பரோட ஃபார்முலா வந்து என்னது? The number of surrounding atoms plus number of lone pairs. Number of lone pairs. Right? Number of lone pairs. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த கேஸுக்கு ஸோ நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம் எத்தனை பேருமா இருக்காங்க? 1 2 3 4. அப்ப 4 பேரா? நோ லோன் பேர்ஸா? அப்ப ஸ்டீரிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 4. அப்ப ஸ்டீரிக் நம்பர் 4னா எனக்கு வந்து இதுக்கு பேர் வந்து ஆக்சுவலா வந்து என்ன சொல்லுவோம்னா sp3 ஹைபிரிடைசேஷன். கரெக்ட்டா தானே? நீங்க எதை வந்து மிக்ஸ் பண்ணிருக்கீங்க? sp3 ஹைபிரிடைசேஷனா இங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா, சார் இது வந்து ab4 கேஸ் சார். ab4 கேஸ் சார். அப்ப sp3 ab4 sp3 எதை பத்தி பேசுது? ab4 ஓட பத்தி பேசுதுன்னா இவனுக்கு பேர் வந்து என்னது? So there's a tetrahedral in nature and the bond angle is 109.25. ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? இவங்க எல்லாருமே இன்டர் ரிலேட்டட். எல்லாருமே யாரு? இன்டர் ரிலேட்டட். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிட்டேன். ஹைபிரிடைசேஷனா என்ன? ஸோ அந்த ஹைபிரிடைசேஷன் எனக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குன்னு சொல்லி. அப்போ ஸ்டீரிக் நம்பர் எனக்கு தெரிஞ்சதுன்னா ஐ கேன் சே வாட் கைண்ட் ஆஃப் சிஸ்டம் இஸ் அப்படி சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ab4 ab3 ab5 சொல்லிட்டு. ஸோ அது தெரிஞ்சதுன்னா நான் வந்து டைரக்டா வந்து என்ன பண்ணிடலாம்? ஜியோமெட்ரி பத்தி. ஓகேவா? குட். ஸோ வெரி குட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த டேபிள் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have steric number, right? So we have the types of hybridization and so we have geometry and we have bond angle. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ ஸ்டீரிக் நம்பர் 2னா ஸோ அதுக்கு பேர் வந்து we can say sp hybridization. ஸோ geometry வந்து லீனியர். geometry வந்து லீனியர் and so this is 180. சார் எப்படி சார் அப்படின்னா இங்க பாருங்க ரொம்ப சிம்பிள். CO2 ஓட ஸ்ட்ரக்சர் தெரியுமா? ஸோ CO2 ஓட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் O. வாட் இஸ் த ஸ்டீரிக் நம்பரா? ஸ்டீரிக் நம்பர் வந்து என்னது? நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ். நோ லோன் பேர்ஸ். அப்ப கார்பனை சுத்தி we have only 2 ஆட்டம்ஸ். அப்ப ஸ்டீரிக் நம்பர் 2வா? ஸ்டீரிக் நம்பர் 2 வந்து எனக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா sp ஹைபிரிடைசேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? sp ஹைபிரிடைசேஷன் வந்து இருக்கும். இது வந்து என்ன கேஸ் நம்மளுக்கு முன்னாடியே தெரியுமே, ab2 கேஸ். அப்ப ab2 கேஸ்க்கு வந்து என்னது? ஜியோமெட்ரி லீனியர், பாண்ட் ஆங்கிள் 180 டிகிரி. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சுவல் லாஜிக். வேற எதுவுமே கிடையாது. ரைட்? ரொம்ப 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 சிம்பிளான ஒரு லாஜிக். செகண்ட் பாயிண்ட் போலாமா? செகண்ட் வந்து பாருங்க, ஸ்டீரிக் நம்பர் 3னா ஸோ தட் இஸ் கால் ஸோ தட் இஸ் sp2 ஹைபிரிடைசேஷன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் பிளேனர். த ஆங்கிள் இஸ் 120. அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. ஸ்டீரிக் நம்பர் 4னா we can say sp3 hybridization. So there's a tetrahedral. The angle is 109.25. அடுத்து ஸ்டீரிக் நம்பர் 5. ஸோ எனக்கு வந்து என்னது? ஸோ we can say so this is sp3d. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகனல் பைபிரமிடல். முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆங்கிள் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் 120, 90 and 180. ஸோ ஸ்டீரிக் நம்பர் 6னா ஸோ we can say sp3d2ன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து ஆக்டாஹெட்ரல் இன் நேச்சர். த ஆங்கிள் இஸ் 90 அண்ட் 7னா நம்மளுக்கு வந்து தெரியணும் sp3 அண்ட் d3. இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லியிருப்போம்? பென்டகனல் பைபிரமிடல்னு சொல்லியிருப்போம். ஸோ ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் 72, 90 அண்ட் 180. ஸோ நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த டேபிள் எனக்கு தெரிஞ்சதுன்னா எந்த கொஸ்டினுக்கும் என்னால் வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். எந்த கொஸ்டினுக்கும் என்னால் வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்த பாயிண்ட் போலாமா? ரைட். அடுத்த பாயிண்ட் போலாமா? குட். சார் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன், ரைட்? ஸோ தட் இஸ் அ ஹைபிரிடைசேஷன் அண்ட் த பாண்ட் லென்த். இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. எனக்கு வந்து ஹைபிரிடைசேஷனுக்கும் பாண்ட் லென்த்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு வந்து தெரியும். தெரிஞ்சதுன்னா ஆன்சர் வந்து பண்ணிடலாம். ரைட். ஸோ இங்கே வந்து பாருங்க, ஆக்சுவலாக நான் இந்த சைடு வந்து ஐ எம் டேக்கிங் ஆர்பிட்டல். ஸோ இந்த சைடு வந்து த பர்சன்டேஜ் எஸ் கரெக்ட். இதை முதல்ல பார்த்துடலாம். பர்சன்டேஜ் எஸ் கரெக்ட், ரைட்? ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சுவலாக என்னோட நியூக்ளியஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதான் நம்மளோட நியூக்ளியஸ். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் எஸ் ஆர்பிட்டல். எஸ் ஆர்பிட்டல் எப்படிமா இருக்கும்? இப்படி தானே இருக்கும் எஸ் ஆர்பிட்டல். இதுதான் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ். சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ ஒன்லி இஃப் யூ கன்சிடர் ஒன்லி எஸ் ஆர்பிட்டல்னா அதில் வந்து என்ன இருக்கும்? நம்மளுக்கு 100% எஸ் கேரக்டர் இருக்கும். 100% எஸ் கேரக்டர் வந்து இருக்குமா? ஸோ ஐம் டேக்கிங் ஒன்லி எஸ் கேரக்டர். ஸோ வி ஹவ் பி. இதான் என்னோட பி ஆர்பிட்டல். இதான் நம்மளோட பி ஆர்பிட்டல். ஸோ வாட் அபவுட் த பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர்? 0, ரைட்? ரைட். சப்போஸ் நீங்கள் வந்து எஸ்பி வந்து எடுக்கிறீங்க. எஸ்பி வந்து எடுத்தீங்கன்னா வி ஹவ் எஸ் அண்ட் இதுதான் என்னோட பி. இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணும்போது, ரைட்? அப்போ எஸ்பினா நம்ம ஒரு எஸ் ஆர்பிட்டல் அண்ட் ஒரு பி ஆர்பிட்டல் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 50-50 தானே. அப்போ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர்? 50%. ஸோ இதே இது வந்து எஸ்பி டூனா, எஸ்பி டூனாமா, எஸ்பி டூனா பி கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இங்கே வந்து பாருங்களேன், இந்த ஷேப் இப்படி போயிடுமா? ஏன்னா பி கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பியோட ஷேப் எல்லாருக்குமே தெரியும். டபுள் இன் ஷேப், கரெக்டா? சாரி, டபுள் இன் ஷேப். ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த டபுளோட கேரக்டர் கொஞ்சம் அதிகமாகுமா? அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இங்கே வந்து பாருங்க 33.3, ரைட்? ஸோ இதே நீங்கள் வந்து SP3 வந்து எடுத்தீங்கன்னா, இதே நீங்கள் SP3 எடுத்தீங்கன்னா ஸோ யூ கேன் சி இதுதான் அதோட ஆக்ஷன். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 25% எஸ் கரெக்ட். ஓகேவா? 25% எஸ் கரெக்ட், ரைட்? ஸோ அப்போ பி கேரக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஸ் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். எஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பி கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, குட் சார். இதுக்கும் ஆக்சுவலாக ஸோ பாண்ட் லென்த்துக்கு என்ன சார் ரிலேஷன்ஷிப்? இதுக்கும் ஸோ தட்ஸ் அ பாண்ட் லென்த்துக்கு என்ன சார் கேரக்டர்ஸ் ரிலேஷன்ஷிப்? ஸோ பாண்ட் லென்த்னா என்னது? நான் வந்து ஒரு ஏன்னு ஒருத்தன் எடுக்கிறான், அவங்க கூட வந்து பியை வந்து மிக்ஸ் பண்ண, ரைட்? ஸோ ஏங்கிறது வந்து பாருங்க கார்பன், பிங்கிறது ஹைட்ரஜன். உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்ட் வந்து மேக் பண்ண போறோம். இதான் கார்பனோட நியூக்ளியஸ், இதான் ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ நியூக்ளியஸ் பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்? பாண்ட் லென்த் அப்படி சொல்லுவோம். ஒன்ஸ் ஓவர்லாப் நடந்துரும். ஓவர்லாப் நடந்ததுக்கு அப்புறம் ஸோ வந்து என்ன பண்ண போறோம்? இவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பேர் தான் பாண்ட் லென்த் அப்படி சொல்லுவோம். கரெக்டா இல்லையாமா? ரைட், குட். நான் இங்க வந்து பாருங்க, இந்த டயக்ராம் அப்படியே கன்வெர்ட் பண்றேன். இந்த டயக்ராம் அப்படியே கன்வெர்ட் பண்றேன். நான் வந்து என்ன பண்ண போறேன்? ஒரு sp கார்பன் இருக்கு, அது கூட வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ண போறேன்? பாண்ட் வந்து பண்ண போறேன். அப்ப என்ன ஆயிடும்? இந்த இடத்துல எனக்கு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுமா? இதுதான் ஓவர்லாப். இது வந்து யாரோட நியூக்ளியஸ்? நியூக்ளியஸ் ஆஃப் த ஹைட்ரஜன். இது யாரோட நியூக்ளியஸ்? நியூக்ளியஸ் ஆஃப் த கார்பன். புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இப்போ எனக்கு வந்து ஒரு கார்பன் இருக்கான். கார்பன்ல என்ன ஆர்பிட்டல் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு? sp ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல் வந்து அவைலபிளா இருக்கு. இது கூட வந்து யாரை வந்து ரியாக்ட் பண்ண போறேன்? ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ண போறேன். அப்ப இங்க தான் எனக்கு வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் we can say bond length. கரெக்டா இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் we can say bond length. bond lengthனா என்னது? inter nuclear distance between the carbon and the hydrogen. ஓகேவா? இங்க பாருங்க, இங்க ஒரு ஹைட்ரஜனை பாண்ட். இது யாரோட நியூக்ளியஸ்? ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ். இது யாரோட நியூக்ளியஸ்? கார்பனோட நியூக்ளியஸ். அப்ப இதுதானே டிஸ்டன்ஸ், ரைட்? இதை வந்து L1 எடுத்துக்கிறேன், இது L2 எடுத்துக்கிறேன். அடுத்த பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் இங்க அனதர் கார்பன் ஹைட்ரஜன் கூட ஒரு பாண்டை வந்து மேக் பண்றோம். அப்ப இங்க வந்து பாருங்க, இதுதான் என்னோட பாண்ட் லென்த். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியுதா? என்னோட பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்னோட பாண்ட் லென்த் வந்து என்னமா ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இவ்வளவுதான் லாஜிக். ஓகேவா? புரிஞ்சதா? என்னோட பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் டிக்ரீசஸ், பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ல எனக்கு வந்து sp கார்பன், sp2 கார்பன், sp3 கார்பன் இருப்பாங்க. என்ன கொஸ்டின் வந்து கேட்பாங்க? பாண்ட் லென்த் வந்து கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் புரிஞ்சதா? பாண்ட் லென்த் வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ரைட்? ஸோ டவுட்ஸ் இருக்கா ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு? உங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸி. த பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். பின்னாடி படிப்போம் அதை பத்தி.
இதை பத்தி பின்னாடி வந்து படிப்போம். எங்க வந்து படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிப்போம். இந்த பாயிண்ட்லாம் இல்லைன்னா நம்மளால ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்க முடியாது. ரைட். அடுத்த பாயிண்ட். ரைட். ரைட். நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வேற என்ன சார் எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஐசோ ஸ்ட்ரக்சரல் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி. ஐசோ ஸ்ட்ரக்சரல் ஸ்பீசிஸ். இதை கூட எனக்கு வந்து ஒரு டைம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க ஜென்ரலா ஒரு 4 காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இதுல எந்த காம்பினேஷன் வந்து எனக்கு வந்து ஐசோ ஸ்ட்ரக்சரல் இன் நேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஐசோ அப்படின்னா சேம், ஸ்ட்ரக்சர்னா சேம் ஸ்ட்ரக்சர். அப்ப இங்க வந்து பாருங்க இதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். எந்த பாயிண்ட் வந்து நீங்க வந்து செக் பண்ண வேணாம். இங்க வந்து பாருங்க. ஸோ ஐ எம் டேக்கிங் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு 2 காம்பவுண்ட் வந்து எடுக்கிறேன். 2 மாலிகுல்ஸ் வந்து எடுக்கிறேன். இந்த 2 மாலிகுல்ஸோட ஹைபிரிடேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? ஹைபிரிடேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இவன் sp3 இவனும் sp3 இருந்தானா நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்ப 2 பேரோட ஜியோமெட்ரி சேம் தானே. அப்ப 2 பேரோட ஸ்ட்ரக்சர் சேம் தானே. அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஐசோ ஸ்ட்ரக்சரல் இன் நேச்சர் அப்படி சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சேம். அப்ப ஐசோ ஸ்ட்ரக்சரல் அப்படின்னா வந்து என்னது? சேம் ஹைபிரிடேஷன் ஆர் சேம் ஜியோமெட்ரி. புரிஞ்சுதா? அப்ப ஐசோ ஸ்ட்ரக்சரல்னா the molecules, okay, right, or compounds will show same hybridization or same geometry na the species are called isostructural in nature அப்படி சொல்லுவோம். Isoelectronic na same number of electrons. So இப்ப A and B ல எனக்கு வந்து இங்க ஒரு 10 electrons இங்க ஒரு 10 electrons இருந்ததுன்னா அப்ப number of electrons are same னா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்? Isoelectronic species அப்படி சொல்லுவோம். ரெண்டு பேரோட hybridization same னா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்? ஐசோஸ்ட்ரக்சரல் அப்படி சொல்லுவோம். ஐசோஸ்ட்ரக்சரல் அப்படி சொல்லுவோம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ரைட். கொஸ்டின்ஸ் ஹியர். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஜென்ரலா கேட்கிற கொஸ்டின். ஓகே, குட். ஸோ ஃபைனலா ஒருத்தனை பத்தி பார்க்கலாமா? அவனுக்கு பேர் தான் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. ஸோ வந்து என்ன பண்ண போறோம்? அண்ட் ஃபைனலா யாரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்? மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி பத்தி பார்க்கணும். நான் ரொம்ப சிம்பிளா முடிச்சிடறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்தா போதும். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு வந்து எந்த பாயிண்ட்ஸ் வந்து தேவையே கிடையாது. ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாடா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. ரைட். ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி போறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பேன்? பேஸ் ஆஃப் த சிஸ்டம்னா என்ன சொல்லியிருப்பேன்? பாசிட்டிவ் சைன் அண்ட் நெகட்டிவ் சைன். ரைட். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? சேம் பேசஸ் எப்பவுமே நம்மளுக்கு என்ன நடக்கும்? ஓவர்லாப்பிங் நடக்கும். அது கெமிக்கல் பாண்ட்ஸ் வந்து கொடுக்கும். டிஃபரெண்ட் ஃபேசஸ் நோ ஓவர்லாப்பிங் ஓவர்லாப்பிங் நடக்கும். பட் அது நெகட்டிவா இருக்கலாம், இல்லைன்னா 0 ஓவர்லாப்பிங் இருக்கும். நோ கெமிக்கல் பாண்ட்ஸ். இந்த பாயிண்ட் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ரைட். இங்க பாருங்க, மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரினா ஒண்ணுமே கிடையாது. இனிஷியலா நம்மளுக்கு வந்து என்னன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இருக்கு. ஸ்டோரி 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. இவனோட ஆர்பிட்டல் பத்தி உங்களுக்கு தெரியும். அண்ட் ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டல்ஸ் வந்து தெரியும். இங்க வந்து பாருங்க, இதான் என்னோட ஹைட்ரஜனோட ஆர்பிட்டல். இது வந்து அனதர் ஹைட்ரஜனோட ஆர்பிட்டல். ஓகேவாமா? ஸோ சென்டர்ல வி ஹேவ் த நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியஸ். ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து இருக்கா? ரைட். ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து இருக்கா? இப்ப பாருங்க, இவங்க 2 பேரோட பேஸும் சேமா இருந்துச்சுன்னா பிளஸ் அண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் அண்ட் மைனஸ்னா இங்க என்னமா நடக்கும்? இவன் இந்த டைரக்ஷன் நோக்கி போவானா? இவன் இந்த டைரக்ஷன் நோக்கி போவானா? ஸோ இவங்க 2 பேரும் என்ன ஆவாங்க? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஓவர்லாப் ஆவாங்க. கரெக்டா இல்லையா? ஸோ ஓவர்லாப் ஆகும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? மாலிகுல் ஃபார்ம் ஆகும். ஒத்துக்கிறீங்களா? கரெக்டா இல்லையா? மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சா? ரைட். இங்க வந்து பாருங்க, நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா சொல்லவா? ஸோ இதுதான் இந்த ஹைட்ரஜனோட ஆர்பிட்டல். வேர் வி ஹேவ் ஒன் எலக்ட்ரான். ஸோ இதுதான் அனதர் ஹைட்ரஜன் எலமெண்டோட ஆர்பிட்டல், 1s எலக்ட்ரான். ஸோ இந்த 2 ஆர்பிட்டல், இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்? we can say atomic orbitals அப்படி சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்றோம்? atomic orbitals. இவனுக்கு பேர் என்னது? atomic orbitals. இந்த 2 ஆர்பிட்டல்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுது? ஓவர்லாப் ஆகுது. அப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? you will get one molecules வந்து கிடைச்சிரும். அப்ப இங்க வந்து என்ன பண்ண போறீங்க? மாலிகுலர் ஆர்பிட்டல் பத்தி பேச போறீங்க. எதை பத்தி பேச போறது கிடையாது. இது தேவையே கிடையாது. இவங்க 2 பேரும் இந்த ஓவர்லாப் ஆகும்போது எனக்கு வந்து என்ன ஆகுங்கன்னா ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுது? மாலிகுலர் ஆர்பிட்டல். இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல எதை பத்தி பார்த்துட்டு இருப்பீங்க? இதை பத்தி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ், அவனோட எனர்ஜி,
ஸோ அதில் வந்து எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது, அவனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு தானே ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறோம், we are adding so there's a 2 atoms or 2 atomic orbitals. உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும், ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து கிரியேட் ஆகும். அந்த மாலிகுலர் ஆர்பிட்டலை வச்சு என்னோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் த மாலிகுல்ஸ் எப்படி ரைட் பண்ணுறது, அவனோட நேச்சர் பற்றி எப்படி சார் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, இதுதான் நம்மளோட லாஜிக். புரிஞ்சதா நான் என்ன சொல்றேன்னு புரியுதாமா? ரைட். அப்போ இனிஷியலா வி ஹேவ் ஹைட்ரஜன் எலிமெண்ட் அண்ட் ஹைட்ரஜன் எலிமெண்ட். இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னது, சேம் கேரக்டர் வந்து இருக்காங்க. பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங் வந்து கிடைக்கும். பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங் எனக்கு என்ன கொடுக்கும், கெமிக்கல் பாண்ட் கொடுக்கும். கெமிக்கல் பாண்ட்ஸ் எனக்கு என்ன கொடுக்கும், ஒரு மாலிகுல்ஸ் கிரியேட் பண்ணும். ஹைட்ரஜன்ங்கிற மாலிகுல்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அப்போ என்னது, ஹைட்ரஜன் எலிமெண்ட்டுக்கு இண்டிவிஜுவல் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. இதை மிக்ஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் மாலிகுலர் ஆர்பிட்டல். இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கம்ப்ளீட் ஸ்டோரி வந்து பார்க்க போறோம். ரைட், குட். இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறேன். அடுத்த பாயிண்ட். ஸோ எனக்கு ரெண்டு ஆர்பிட்டல்ஸ்மே, இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜனோட ரெண்டு ஆர்பிட்டல்ஸ்க்குமே பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கேரக்டர் வந்து இருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஓவர்லாப்பிங் நடக்கும், பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங் நடக்குமா? ரைட். அப்போ இந்த ரெண்டு ஆர்பிட்டலுமே இட் இஸ் பாசிட்டிவ் ஆர்பிட்டல், அட்டாமிக் ஆர்பிட்டல். இவங்க ரெண்டு பேரையும் நீங்க வந்து மிக்ஸ் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணும், அங்க பாண்ட் வந்து கிரியேட் ஆகும். பாண்ட் வந்து கிரியேட் ஆச்சுன்னா மாலிகுல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருமா? அப்போ எனக்கு ரெண்டு பேரோட பேசஸும் சேமா இருக்கும்போது ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டல் கிரியேட் ஆகும். பாத்தீங்களா, மாலிகுலர், அதுக்கு பேரு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, இவன் பாசிட்டிவ், இவனும் பாசிட்டிவ். இந்த ரெண்டு ஆர்பிட்டலுமே பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கு. ரெண்டு பேருக்குமே பாசிட்டிவ் கேரக்டர் என்னது, நீ என்னட்ட ஒரு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணு, நான் உன்ட்ட ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்றேன். ரெண்டு பேருமே ரெண்டு கேரக்டர் சேமா தானே இருக்கு. அப்ப இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் கேரக்டர் சொல்றோம், ஒரு பாசிட்டிவ் பேஸ் அப்படி சொல்றோம். அப்ப இந்த ரெண்டு பேரும் ஓவர்லாப் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டல் கிடைக்கும். பாத்தீங்களா, அந்த மாலிகுலர் ஆர்பிட்டலுக்கு பேரு we can say bonding molecular orbital, PBMO ன்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, நல்லா நோட் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க இன்னொரு பாயிண்ட், இதுதான் எனர்ஜி டயக்ராம். இந்த y ஆக்சிஸ்ல என்ன இருக்கும், எனர்ஜி இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா என்னது, அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ், எனர்ஜி எமிட் பண்ணுச்சுன்னா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படியா இருக்கும், டிக்ரீஸ் ஆயிடும். பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆயிடும், டிக்ரீஸ் ஆயிடுமா? இங்க பாருங்க, அட்டாமிக் ஆர்பிட்டலோட எனர்ஜி எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. இதுதான் எனர்ஜி டயக்ராம். இங்க வந்து எனர்ஜி ஆக்சிஸ். இப்போ வந்து பாருங்க, பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலோட எனர்ஜி ரெடியூஸ் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா, ரெடியூஸ் ஆயிடுச்சு. டயக்ராம் புரியுதாமா? இங்க பாருங்க, இதுக்கு பேர் 1s, இதுக்கு பேர் 1s சார். அப்ப இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலுக்கு ஒரு நேம் கொடுங்க சார். எஸ் அண்ட் எஸ் ஆர்பிட்டல் நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பாண்டிங் கிடைக்கும், சிக்மாவா, பையா, டெல்டாவா? சிக்மா. அப்ப இங்க வந்து பாருங்க, இவன் என்ன கொடுப்பான், சிக்மா. யார் யார் மிக்ஸ் பண்றீங்க, 1s அண்ட் 1s மிக்ஸ் பண்றீங்க, இதுக்கு பேர் தான் சிக்மா 1s. புரிஞ்சுதா? எனக்கு பேசிக் வேலன்ஸ் பாண்ட் தியரி தெரிஞ்சதுன்னா இது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. எனக்கு வேலன்ஸ் பாண்ட் தியரி தெரிஞ்சதுன்னா இது வந்து ஒண்ணுமே கிடையாது. இப்ப புரிஞ்சதா? ஆக்சுவலா ஏன் வந்து இந்த மாதிரி டயக்ராம் வந்து சால்வ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஹைட்ரஜன் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் சேம். இவன் 1s, இவன் 1s, இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்றேன். we are getting one bonding molecular orbital. அங்க பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங் நடக்குது. அப்ப பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் முடிஞ்சதா? இதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கு, ஒரு ஹைட்ரஜனுக்கு நெகட்டிவ் கேரக்டர். என்ன சொல்றேன், ஒரு ஹைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் கேரக்டர், ஒரு ஹைட்ரஜனுக்கு நெகட்டிவ் கேரக்டர். அப்ப அங்க என்ன டைப் ஆஃப் ஓவர்லாப்பிங் நடக்கும், நெகட்டிவ் ஓவர்லாப்பிங். புரிஞ்சுதா? நெகட்டிவ் ஓவர்லாப்பிங் நடக்கும். பட் எனக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகாது, பாண்ட் ஃபார்ம் ஆகாது. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்படின்னா என்ன சார், ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன் பாசிட்டிவ், இவன் பாசிட்டிவ்டா, இவன் நெகட்டிவ்டா. இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல வருவாங்க, ஓவர்லாப்பிங் நடக்கும். பட் உடனே வந்து டிஸப்பியர் ஆயிடும். புரிஞ்சுதா? ஸோ அப்ப என்ன ஆயிடுது, அங்க ஆக்சுவலா அவன் அன்ஸ்டேபிள் ஓவர்லாப். அதுக்கு பேரு அன்ஸ்டேபிள் ஓவர்லாப்னா அப்ப அவனோட எனர்ஜி எப்படி இருக்கும், எனக்கு வந்து ஓவர்லாப் ஆகும்போது எனர்ஜி ரெடியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டேபிள் ஓவர்லாப்பிங். இப்போ வந்து எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் அன்ஸ்டேபிள் கிடைக்கும். அப்ப இன்னொருத்தன் வந்து பாருங்க, இங்க வந்து பாருங்க, ஆக்சுவலா இருக்கிற எனர்ஜியை விட இன்னொருத்தனோட மாலிகுலர் ஆர்பிட்டல் எனர்ஜி அதிகமா இருக்கு. அப்ப இந்த மாலிகுலர் ஆர்பிட்டலுக்கு பேர் தான் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். அவனோட எனர்ஜி எப்படி இருக்கும், ஆக்சுவலா உங்களோட ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டலோட எனர்ஜியை விட அதிகமா இருக்கும். அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அதை வச்சு நம்மளால பாண்ட் வந்து மேக் பண்ண முடியாது. ஓகேவா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா, இந்த பாயிண்ட்ல டவுட்ஸ் இருக்கா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் அண்ட் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்னா என்ன புரியுதா முதல்ல? ரெண்டு பேரோட கேரக்டர் சேமா இருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஓவர்லாப் ஆவாங்க, பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங். அப்ப நம்மளுக்கு ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டல் கிரியேட் ஆகும், நியூ மாலிகுலர் ஆர்பிட்டல். அவனோட எனர்ஜி என்ன ஆகும், அட்டாமிக் ஆர்பிட்டலோட கீழே இருக்கும். ரெண்டு பேரோட கேரக்டர் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அங்கேயும் ஓவர்லாப்பிங் நடக்கும், அங்கேயும் நம்மளுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டல் கிரியேட் ஆகும். பட் எனர்ஜி அதிகமா இருக்கும்.
அப்ப எந்த ஆர்பிட்டலோட எனர்ஜி அதிகமோ அது வந்து என்னது அன்ஸ்டேபிள், எந்த ஆர்பிட்டலோட எனர்ஜி மினிமமோ ஸ்டேபிள் இன் நேச்சர். ஸோ இங்க பாருங்க, இதுதான் ஹைட்ரஜனோட ஆக்சுவல் மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம். புரிஞ்சுதா? அப்ப இவனுக்கு ஒரு நேம் கொடுக்கலாமா? எதை மிக்ஸ் பண்றீங்க? எஸ் ஆர்பிட்டல், எஸ் ஆர்பிட்டல். அப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும்? சிக்மா. எஸ் ஆர்பிட்டல் மிக்ஸ் பண்ணீங்கன்னா சிக்மாவா? ஒன்னஸ் அண்ட் ஒன்னஸ் மிக்ஸ் பண்றோமா? பட் இவனுக்கு வந்து ஆன்டிபாடி மாலிகுலர் ஆர்பிட்டல்னால ஒரு ஸ்டார் கொடுத்துக்கலாம். புரிஞ்சதாடா? ஸ்டார் கொடுத்துக்கலாமா? ஸ்டார் கொடுத்துக்கலாமா? அப்ப வந்து பாருங்க, ஒன்னஸ் ஒன்னஸ் மிக்ஸ் பண்ணா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ரெண்டு ஆர்பிட்டல் வந்து கிடைக்கும். ரெண்டு பாசிபிலிட்டிஸ். ஒரு வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல், another one is ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். ஓகேவா? குட். சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? இப்போ உங்க கையில எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்னா ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இங்க பாருங்க, இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். இப்போ நம்ம கையில எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ரெண்டு எலக்ட்ரான். இந்த ரெண்டு எலக்ட்ரானை எங்க ஃபில் பண்ண போறீங்க? மாலிகுலர் ஆர்பிட்டல்ல ஃபில் பண்ண போறீங்க. எதுல ஃபில் பண்ண போறீங்க? மாலிகுலர் ஆர்பிட்டல். இந்த ரெட் கலர் டயகிராம் இருக்கு பாத்தீங்களா? பாக்ஸ். இதுல கொண்டு வந்து ஃபில் பண்ண போறீங்க. அபவ் பிரின்சிபல் என்ன சொல்லுது? எப்போதுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்? லோயர் எனர்ஜில இருந்து தான் ஃபில் பண்ணணும். அன்ஸ் ரூல்ஸ் என்ன சொல்லுது? யூ ஹேவ் டு ஃபில் 2 electrons in a single orbital சொல்லுது. அப்ப பாருங்க, இந்த ரெண்டு எலக்ட்ரானை இங்கே ஃபில் பண்ணிடலாமா? இந்த ரெண்டு எலக்ட்ரானை இங்கே ஃபில் பண்ணிடலாமா? முடிஞ்சு போச்சா? இப்போ வந்து பாருங்க, இதுதான் ஹைட்ரஜனோட மாலிகுலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். என்ன பண்ண போறோம்? ஹைட்ரஜனுக்கு, ஹைட்ரஜன் மாலிகுலுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ரைட் பண்ண போறோம். H2 ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டாங்கன்னா என்ன சார் அப்படின்னா, சிக்மா 1sல எத்தனை எலக்ட்ரான் இருக்குமா? 2. சிக்மா 1s ஸ்டார்ல 0. இதுதான் the electronic configuration for the hydrogen molecule. புரிஞ்சதா? இதான் நமக்கு electronic configuration for hydrogen molecule. ஓகேவா? ரைட்? ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், வேற என்ன சார் கொஸ்டின் வந்து கேட்பாங்க? செகண்ட் பாயிண்ட், ஸோ வாட் அபவுட் த பாண்ட் ஆர்டர் வந்து கேட்பாங்க. B1 என்னது? பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர்னா என்னையா? ஜென்ரலா கொஞ்சம் குயிக்கா, பாண்ட் ஆர்டர்னா என்னது ஜென்ரலா? நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் த டூ எலிமெண்ட்ஸ் இன் ஏ மாலிகுல். இப்போ வந்து பாருங்க, எனக்கு வந்து CH3 சிங்கிள் பாண்ட் CH3னா இங்க வந்து பாண்ட் ஆர்டர் வந்து 1. எனக்கு வந்து C டபுள் பாண்ட் Cனா பாண்ட் ஆர்டர் இஸ் 2. C ட்ரிபிள் பாண்ட் Cனா என்னோட பாண்ட் ஆர்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. இது வந்து என்னது? இட்ஸ் அ கம்ப்ளீட் பாண்ட்ஸ். இதெல்லாம் எனக்கு சம்டைம் பார்சியல் பாண்ட்ஸ் கூட கிடைக்கலாம். எப்போ வந்து பார்சியல் பாண்ட்ஸ் கிடைக்கும்? ரெசோனன்ஸ் வந்து இருந்ததுன்னா. ஓகேவா? குட். அப்ப இங்க வந்து என்ன பண்ண போறோம்? பாண்ட் ஆர்டர் வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் மேக் பண்ணிட்டீங்க. அப்ப ஹைட்ரஜன் மாலிகுல் மேக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட பாண்ட் ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண போறோம். சார் ஃபார்முலா என்ன சார்? ஃபார்முலா என்ன சார்? ஃபார்முலா வந்து பாருங்க, the number of electrons in bonding molecular orbital minus number of electrons in anti-bonding molecular orbital divided by 2 டா. இதான்டா ஃபார்முலா. So number of electrons in the bonding molecular orbital minus number of electrons in the anti-bonding molecular orbital divided by 2. So அது வந்து எனக்கு வந்து என்ன சொல்லும்? Number of bonds between, so there's a 2 elements in a molecule வந்து சொல்லிடுமா? Right, good. So அப்ப இங்க வந்து பாருங்க, number of electrons in the bonding molecular orbital 2 number of electrons in the anti-bonding molecular orbital இங்க என்ன இருக்கு? 0 so அப்ப 0 divided by 2 வந்து கொடுத்தீங்கன்னா is equal to 1. அப்ப இங்க வந்து பாருங்க, hydrogen and hydrogen இப்படி தானே இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர். அப்ப இதுக்கு பேர் தானே பாண்ட் ஆர்டர் which is equal to 1. number of bonds between the hydrogen molecules கிடைச்சிருச்சா ஆன்சர்? இங்க இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கங்க. இந்த பாயிண்ட் இங்க வந்து நோட் பண்ணிக்கங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, if bond order is not equal to 0 னா, நல்லா நோட் பண்ணிக்கணும். if bond order is not equal to 0 னா எனக்கு வந்து என்ன ஆகும்னா, that molecules will exist. எனக்கு வந்து என்ன ஆகும்? that molecule will exist. அப்படின்னா என்னது? அந்த மாலிகுல்ஸ் என்னால மேக் பண்ண முடியும். எப்ப? if bond order is not equal to 0 வந்துச்சுனா, bond order is not equal to 0 வந்துச்சுனா, so அப்ப என்னால என்ன பண்ண முடியும்? அந்த மாலிகுலை என்னால மேக் பண்ண முடியும். if the bond order is equal to 0 இருந்துச்சுனா, so அந்த மாலிகுல் doesn't exist. புரிஞ்சதாமா? so எனக்கு வந்து என்ன ஆகுது? என்னோட மாலிகுல் வந்து எனக்கு doesn't exist வந்து. ஓகேவா? புரிஞ்சதா? so ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட், குயிக்கா வந்து என்ன பண்ண போறோம்? ஹீலியம் 2 வந்து மேக் பண்ண போறோம். ரைட், அடுத்த பாயிண்ட். இல்ல வேற என்ன சார் கொஸ்டின் வந்து கேட்கலாம்? so எனக்கு வந்து இவன் பேராவா இல்ல டயாவான்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். என்ன கேட்கலாம் நம்மளுக்கு? பேரா ஆர் டயா. சோ எப்படியா சொல்லுவீங்க நீங்க? பேரானா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? என்னோட ஆர்பிட்டல்ஸ்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ரைட், சாரி, so there is unpaired electrons வந்து present இருக்கும். if unpaired electrons present in the given orbital na, we can say para in nature, paramagnetic. so no unpaired electrons in the orbitals na, we can say diamagnetic.
ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். மேக்ஸிமம் டைம் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு இங்க சான்சஸ் கிடையாது. எனக்கு பாண்டர் கேட்பாங்க, பாண்ட் லென்த் கேட்பாங்க. இத வச்சு தான் ஆன்சர்ஸ் வந்து சொல்லப் போறோம். ஓகே குட். ஸோ குயிக்கா அடுத்த பாயிண்ட் வந்து போயிடலாமா? ஹீலியம் 2. ஹீலியம் 2. ஹீலியம் 2ன்னு சொல்லிட்டு ஒரு மாலிகுல் வந்து மேக் பண்ண போறோம். குயிக்கா போலாமா? ஒரு 2 நிமிஷம் தான் முடிச்சிடலாம். ஹீலியம் 2. அப்படின்னு என்னையா? இங்க வந்து ஐ அம் டேக்கிங் ஒரு ஹீலியம் ஆட்டம், இங்க ஒரு ஹீலியம் ஆட்டம். ரைட்? ஸோ ஹீலியம்ல உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். இதுதான் என்னோட சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ். இங்க எனக்கு எப்படி இருக்குன்னா, we have 2 electrons. இது வந்து என்ன ஆர்பிட்டல்? ஸோ there's a oneness. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பாருங்க. ஸோ we have center of the nucleus. Here we have 2 electrons. இவனும் யாரு? oneness. அப்ப இவனோட ஆர்பிட்டல் டயகிராம் வரையலாமா? இங்க பாருங்க. ஸோ we have oneness. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? we have oneness. ரைட்? இங்க we have 2 electrons and 2 electrons. ஓகேவா? இது வந்து அட்டாமிக் ஆர்பிட்டல் டயகிராம். இது வந்து என்னது? அட்டாமிக் ஆர்பிட்டல் டயகிராம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு வந்து ரெண்டு பாசிபிலிட்டி. ரெண்டு ஹீலியம் ஆட்டம்மே பாசிட்டிவ் சைன். அதாவது ரெண்டு பேருக்குமே சேம் கேரக்டர்னா என்னமா கிடைக்கும் நம்மளுக்கு? பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் கிடைக்கும். எப்பவுமே பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலோட எனர்ஜி எப்படி இருக்குமா இருக்கும்? லெஸ் தெனா தானே இருக்கும். அப்ப இவனோட நேம் என்னமா? சிக்மா 1s. ஏன்னா ரெண்டு s ஆர்பிட்டல் நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா you will get என்ன கிடைக்கும்? சிக்மா பாண்ட்ஸ் தான் வந்து கிடைக்கும். ரெண்டு s ஆர்பிட்டல் நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா சிக்மா பாண்ட் தான் வந்து கிடைக்கும். அப்ப சிக்மா 1s. 1sங்கிறது 1s and 1s வந்து நான் வந்து மிக்ஸ் பண்றேன். ஓகேவா? புரிஞ்சதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட். சோ இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் டிஃபரெண்டா இருந்ததுன்னா so we can get 1s star ஆன்டிபாடி மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து கிடைச்சிடும். சோ இதுதான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட மாலிகுலர் ஆர்பிட்டல் டயகிராம் ஃபார் யார் அப்படின்னா so there's a 1s. இங்க பாருங்க இதான் என்னோட மாலிகுலர் ஆர்பிட்டல் டயகிராம். மாலிகுலர் ஆர்பிட்டல் டயகிராம் இந்த மாதிரி நீங்க டாட்டர் லைன் வச்சு ஆன்சர் பண்ணிக்க. பட் டோட்டலா உங்க கையில எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 4 எலக்ட்ரான்ஸ். இந்த 4 எலக்ட்ரான்ஸ் எங்க வந்து ஃபில் பண்ண போறோம்? இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து ஃபில் பண்ண போறோம். இங்க பாருங்க 1 and 2 and 3 and 4. 1 and 2 and 3 and 4. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணலாமா? ஹீலியம் 2 ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சிக்மா 1s2 and sigma 1s star 2. What about the bond order? Bond order பாருங்க. Number of electrons in the bonding molecular orbital minus number of electrons in the antibody molecular orbital divided by 2. The answer is 0. அப்ப இந்த எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுமா இந்த மாலிகுல்? நோ ரைட். எங்கயாவது ஹீலியம் 2 பார்த்திருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. இப்ப புரிஞ்சதா ஆன்சர்? எங்கயாவது ஹீலியம் 2 பார்த்திருக்கோமா? ஹீலியம் 2 நம்ம பார்த்ததே கிடையாது. அப்ப ஹீலியம் doesn't exist. ஹீலியம் 2. ரைட்? ஹீலியம் 2 வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா doesn't exist. ரைட்? ரைட். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ அடுத்த பாயிண்ட் நான் வந்து டைரக்டா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1s உங்களுக்கு வந்து தெரியும். இதே 2s மிக்ஸ் பண்ணா இப்ப பாருங்க எனக்கு வந்து யார் இருக்காங்கன்னா லித்தியம் 2. லித்தியம் 2னா நமக்கு வந்து அவனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியுமே. இங்க ஒரு லித்தியம், இங்க ஒரு லித்தியம். இவனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னையா? 1s2 and 2s1. இவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 and 2s1. அப்ப நமக்கு ரெண்டு ஆர்பிட்டல் வந்து இருக்கு. ரெண்டு ஆர்பிட்டல் வந்து இருக்கு. ஸோ இது ஒரு லித்தியம் ஆட்டம், இது வந்து ஒரு லித்தியம் ஆட்டம் ஆர் எலமெண்ட். அப்ப வந்து போலாமா? இங்க பாருங்க இவங்களோட எனர்ஜி டயகிராம் வரைய போறேன். இதுதான் எனர்ஜி டயகிராம். இங்க வந்து we have energy. ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன்? ஸோ we have 1s. இங்கேயும் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? இந்த சைடு உள்ள லித்தியம்லையும் 1s. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 and 2. இப்ப வந்து பாருங்க நல்லா நோட் பண்ணுங்க. இந்த 1s மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டு பேரோட கேரக்டர் சேமா இருந்ததுன்னா we are getting bonding molecular orbital. இங்க பாருங்க. அப்ப இவனுக்கு நேம் என்னமா? சிக்மா 1s. இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் டிஃபரெண்டா இருந்ததுன்னா சோ நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? சோ we are getting sigma 1s star. புரிஞ்சதாடா? டவுட்ஸ் இருக்கு அதுல? இங்க பாருங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இதான் என்னோட கனெக்ஷன். இதான் என்னோட கனெக்ஷன். ஓகேவா? செகண்ட் வந்து பாருங்க இங்க வந்து 1s மட்டும் கிடையாது. so we have 2s also. so இங்க வந்து நமக்கு வந்து என்ன இருக்கு? we have 2s also. in 2s we have so there's a 1 electron. அப்ப 2s and 2s இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் சேமா இருந்ததுன்னா we are getting one bonding molecular orbital. so அவனோட நேம் என்னமா இருக்கும்? sigma 2s வந்திருக்குமா? sigma 2s. இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் டிஃபரெண்டா இருந்ததுன்னா so we are getting so there's an antibody molecular orbital. அது வந்து என்னவா இருக்கும்? sigma 2s star வந்து இருக்கும். so புரிஞ்சதா? இத நீங்க கனெக்ட் பண்ணுங்க. இதான் என்னோட 2s டயகிராமோட கனெக்ஷன். ரைட்? so any questions here? so இதுதான் the complete structure of what? so there's a lithium 2 molecular orbital diagram. so இப்போ உங்க கையில வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 இல்லையோ? ஸோ டோட்டலா வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு?
we have 6 electrons. இங்க வந்து பாருங்க. So this side we have 3 and so this side also we have 3. அப்ப டோட்டலா we have 6 electrons இருக்கு. இந்த 6 electrons என்ன பண்ண போறீங்க? இந்த molecular orbital வந்து fix பண்ண போறீங்க. அப்ப பாருங்க first 1 2 and 3 and 4 and 5 and 6. புரிஞ்சதா? So எப்போதுமே என்ன பண்ணணும்? லோயர் எனர்ஜில இருந்து தான் ஹையர் எனர்ஜிக்கு வந்து மூவ் பண்ணணும். So இதுதான் என்னோட லித்தியம் 2 ஓட molecular orbital diagram. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். Very good. So sigma 1s2 and sigma 1s star 2 and sigma 2s2 and we have sigma 2s star 0. So next question என்னமா கேட்கலாம்? Bond order வந்து கேட்கலாம். So what is the formula to find the bond order? Number of bonding electrons minus number of anti-bonding electrons. இங்க வந்து பாருங்க இவங்க ரெண்டு பேரும் sigma 1s and sigma 2s யாரு? Bonding molecular orbitals and sigma 1s star anti-bonding molecular orbital. அப்ப 4 minus 2 divided by 2 வந்து கொடுத்தீங்கன்னா so actual answer is ஓகேவா? டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிடுச்சா? இவங்க வந்து யாரு? இட் இஸ் dia in nature. dia in nature. நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்கவா? லித்தியம் 2 மைனஸ் இப்படி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன கொஸ்டின் வந்து கேட்கறாங்க? வாட் இஸ் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லித்தியம் 2 மைனஸ் அப்படின்னா என்னமா கிடைக்கும்? அப்படின்னா என்னது? லித்தியம் 2 மைனஸ் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வந்திருக்கா? இங்க பாருங்க அந்த எலக்ட்ரானை நான் இங்க கொண்டு வந்து ஃபில் பண்ணிக்கலாமா? புரிஞ்சுதா? ஸோ லித்தியம் 2 மைனஸ் உடனே பயந்துடக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து லித்தியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியும். லித்தியம் 2 மைனஸ் அப்படின்னா we have one எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இங்க கொண்டு வந்து ஃபில் பண்ணிக்கலாமா? அப்ப இனிஷியலா நமக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருந்தது? 6 now 7. அப்ப 7 எலக்ட்ரான்ஸ்னா அந்த 7th ஒன்னு எங்க போகும்? இங்க போய்டுவானா? அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேரி ஆகுதா? பாண்ட் ஆர்டர் வேரி ஆகுமா? அண்ட் மேக்னெட்டிக் கேரக்டர்ஸ் வந்து வேரி ஆகுமா? இவ்வளவுதான் லாஜிக். ஓகேவா? இவ்வளவுதான் லாஜிக். ரைட்? ஸோ கொஸ்டின்ஸ் இருக்கா? அதாவது கொஸ்டின்ஸ் வந்து இருக்கா? ரைட்? நாளைக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் சால்வ் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து போகலாம். அடுத்த டாபிக் என்னது நம்மளுக்கு? ஓகே சிலபஸ் பார்க்கலையா? ரைட், ஓகே குட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதா? ஸோ நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன், அதை மட்டும் சால்வ் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் ஆன்லைனில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆன்லைனில் பிரீத்தி, வர்ஷா, ஜீவா, நிஷாந்தினி, கோகிலா, டவுட்ஸ்? ஸோ இது வந்து கிராஷ் கோர்ஸ். ஸோ வந்து என்னால் கம்ப்ளீட்டானா நம்மளால முடியாது. பட் இருக்கிற டைமில் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துடலாம். ஓகேவா? ரைட், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு மார்னிங் வந்து மீட் பண்ணுறேன்.